ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரஃப் ஆடியோ நாவல் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே சித்ரா. நாம் இப்போ கேட்க போகிற கதை என் நினைவில் உறைந்த கயல்விழியே. ஆசிரியர் ஜீரஃப். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். விழி 1. கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலம் நகராட்சியில் மெயின் ஏரியாவில் அமைந்துள்ள அந்த உணவகத்தில் காலை வேலை என்பதால் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அவ்வுணவகத்தின் உரிமையாளரான தனசேகரன் கல்லாவில் அமர்ந்து உணவு சாப்பிட்டதற்காக பணம் செலுத்துபவரிடம் பணத்தை வாங்கியும் மீதியை கொடுத்தும் கொண்டிருந்தார். அவருக்கு நேர் எதிரே போடப்பட்டிருந்த மேஜையுடன் கூடிய நாற்காலியில் அமர்ந்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள் அவரின் மூத்த மகள் கயல்விழி. தன் கல்லூரி படிப்பை 2 மாதத்திற்கு முன்புதான் முடித்திருந்தாள். படிப்பு முடிந்த கையோடு தந்தைக்கு உதவும் நோக்கில் ஹோட்டலின் கணக்கு வழக்குகளை பார்க்க ஆரம்பித்திருந்தாள். தன் மகள் வந்த பிறகு தனசேகருக்கும் சுமை சிறிது குறைந்தது போலத்தான் இருந்தது. தனசேகரன் பார்வதி தேவிக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்தவள் கயல்விழி, இரண்டாமவள் கார்த்திகா. கார்த்திகா இப்போது 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள். தனசேகரன் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர். முதலில் சின்னதாக ஆரம்பித்த உணவகம் இப்போது மிகப்பெரிய அளவில் வளரவில்லை என்றாலும் அவரின் குடும்பத்திற்கும் அதுதான் சோறு போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த உணவகத்தில் வரும் வருமானத்தை வைத்துத்தான் தன் மூத்த பெண்ணை கல்லூரி படிப்பு வரைக்கும் படிக்க வைத்திருக்கிறார். அதிகமாக இல்லை என்றாலும் தங்கள் மகள்களுக்கென்று சின்ன சின்ன குண்டுமணி அளவில் நகைகளையும் சேமித்து வைத்திருக்கிறார்கள். பார்வதி தன் கணவனை விட சிக்கனமானவர். கணவர் கையில் 100 ரூபாய் கொடுத்தாலும் அதிலிருந்து சிறிதாவது சேமிப்புக்காக எடுக்காமல் இருக்க மாட்டார். அவருடைய சிக்கனத்தினால்தான் இப்போது அவர்களின் குடும்பம் ஏழ்மை நிலையை தாண்டி ஓரளவு நடுத்தரமாக சென்று கொண்டிருக்கிறது. சார், வெளியே வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு பார்த்தேன். எனக்கு உங்களால் வேலை கொடுக்க முடியுமா சார் என்றவாறு வந்து நின்றான் ஒருவன். தனசேகரன் அவனை மேலிருந்து கீழ் வரை அளவெடுத்தார். பார்க்க வாட்ட சாட்டமாக கதாநாயகனுக்கு ஏற்ற வகையில் இருந்தான். சாம்பல் நிற சட்டையும் கருப்பு நிற பேண்ட்டும் அணிந்திருந்தான். அவன் அணிந்திருந்த சட்டை சற்று இலகுவாக அவன் உடலுக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் இருந்தது. ஊருக்கு புதியவன் போல் தெரிந்தான். ஆனால் கையில் பேக் எதுவும் இல்லை. ஆதலால் யோசனையாக அவன் முகம் நோக்கியவர், வேலை இருக்கு தம்பி. சரி, முதல்ல நீங்க யாரு, எங்க தங்கி இருக்கீங்க என்று அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் தனசேகரன். சார், என் பேர் சக்தி செல்வன். நான் ஊருக்கு புதுசு. என்னோட சொந்த ஊர் திருச்சி. வேலை தேடித்தான் இங்க வந்தேன் என்றான் அவன். உங்களை பார்த்தா படிச்ச பையன் மாதிரி தெரியுது. நல்ல வேலையில சேராம எதுக்காக இங்க வேலை கேட்டு வந்திருக்கீங்க என்றார் தனசேகரன் சந்தேகமாய். நீங்க கேட்கறது எனக்கு புரியுது சார். நான் மறைக்காம சொல்லிடுறேன் என்றவன், என்னோட பேக் திருட்டு போயிடுச்சு சார். அதில் தான் என்னோட ட்ரெஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். நேத்து முழுக்க தேடினேன் சார். ஆனா அவனை என்னால் கண்டுபிடிக்க முடியல. சோர்ந்து போய் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த சமயம்தான் வெளியே வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு பார்த்தேன். வேறு வழி இல்லாம தான் உள்ள நுழைஞ்சேன் சார் என்றான் சக்தி. சக்தியின் முக பாவனையும் பேச்சும் அவன் கூறுவது பொய் என்று சொல்லிவிடவே முடியாத அளவிற்கு இருந்தது. ஆனால் தனசேகரனுக்கு ஏதோ ஒன்று உறுத்தலாகவே இருக்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா தம்பி என்றார். இல்ல சார், போலீஸ்னாலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பயம். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஏறுற அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லை சார் என்றான். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே உங்க உடைமைகளை கண்டுபிடிச்சு தருவாங்க. படிச்ச உத்தியோகத்துக்கு ஏத்த வேலையை பாருங்க தம்பி. படிச்சு நீங்க ஏன் இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கணும் என்றார் தனசேகரன். என் பக்கம் உள்ள காரணத்தை நான் சொல்லிட்டேன் சார். என்னோட நிலைமையிலிருந்து நீங்களே யோசிச்சு பாருங்க என்றான் சக்தி. அவனை பார்க்க அவருக்கும் பரிதாபமாகத்தான் இருந்தது. அவனை ஆழ்ந்து நோக்கியவரை அவனை தவறான கண்ணோட்டத்தில் வைத்து பார்க்க முடியவில்லை அவரால். அதனால், சரிங்க தம்பி, நான் உங்களுக்கு வேலை தரேன் அவர் கூற அவனது முகத்தில் அத்தனை ஆனந்தம். இந்த வேலை கிடைத்ததற்கே இவனுக்கு இத்தனை ஆனந்தமா என்று தனசேகரனுக்குமே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என் சார்பா உங்க உடைமைகளை கண்டுபிடிக்க நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க உங்க கூட வரேன். நீங்க பயப்படாம வரலாம் என்றவர். இங்கே உங்களுக்கான வேலை என்னன்னா, ஆர்டர் செய்த உணவுகளை ஆர்டர் பண்ணவங்களோட அட்ரஸுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. தெளிவாக சொல்லணும்னா ஹோம் டெலிவரி வேலை பார்க்கணும். இது உங்களால் முடியுமா தம்பி என்றார் தனசேகரன். கண்டிப்பா சார், என்னால் முடியும் சக்தி கூற தனசேகரனும் சம்மதமாக தலையசைத்தார். அம்மா கையில் இங்கே வாமா என தன் மகளை தன் பக்கம் அழைத்த தனசேகரன் சக்தியை அவளிடம் அறிமுகப்படுத்தி அவனுக்கு நடந்த அனைத்தையும் மகளிடம் பகிர்ந்து கொண்டவர், நீ என்னம்மா சொல்ற என்றார் மகளின் அபிப்பிராயத்தை எதிர்பார்த்து. உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்ப்பா. எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றாள் கயல். அவளது பார்வை மறந்தும் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. ஆனால் அவன் தன்னை பார்ப்பது போல் தோன்றவும் ஏதோ ஒரு யோசனையுடன் அவன் முகம் பக்கம் திரும்பியவள்
அவனது பார்வை வேறு பக்கம் இருப்பதை அறிந்து நிம்மதி பெருமூச்சு விட்டவளாய் தந்தையிடம் கவனத்தை செலுத்தினாள். சரி தம்பி, வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, தங்கறதுக்கு என்ன பண்ண போறீங்க என்றார் தனசேகரன். தெரியல சார், அதை பத்தி இனிமேதான் யோசிக்கணும். சக்தி கூறவே, நீங்க வேணும்னா என்னோட நண்பன் வீட்டில் தங்கிக்கோங்க. என் நண்பன் சொக்கலிங்கம் சென்னையில செட்டில் ஆகிட்டான். என் வீட்டுக்கு நேராதான் அவன் வீடு. ஓட்டு வீடுதான், ஆனா நல்லா குளுமையா இருக்கும். மாசம் வாடகை அவன் எவ்வளவு கேட்கிறானோ அதை நீங்க கொடுத்துடுங்க என்றார் தனசேகரன். உங்க உதவியை என் உயிர் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். சக்தி கும்பிட்ட கையுடன் கூற, இருக்கட்டும் தம்பி, பார்த்த உடனேயே உங்களை கெட்டவரா பார்க்க முடியல. உங்க முகத்துல தெளிவு இருக்கு, உண்மையும் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நான் வேலை கொடுத்தேன். நீங்களும் உங்க வேலையை மட்டும் பார்ப்பீங்க அப்படிங்கிற என் நம்பிக்கையை காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன் என அவர் கூற வருவதன் அர்த்தம் புரிந்தவன், கண்டிப்பா சார், கண்டிப்பா காப்பாத்துவேன் என்றான் மனதில் எழுந்த சிறு உறுத்தலுடன். சக்தி அன்றை தன் வேலையை தொடங்கியிருந்தான். அவன் டெலிவரி செய்ய வேண்டிய அட்ரஸையும் உணவு வகைகளையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பு கயலிடம் வந்து சேர்ந்தது. சக்தியிடம் மிகவும் பொறுப்பான முறையில் அத்தெருவின் ஒவ்வொரு மூலையில் உள்ள இடங்களை பற்றியும் நுணுக்கமாக சொல்லிக் கொடுத்தாள் கயல். அவனுக்கு அந்த ஊர் புதிது என்பதால். நடந்தும் ஓடியும் அந்த வெயிலில் உரியவர்களுக்கு டெலிவரி செய்தவன் அவர்கள் கொடுக்கும் பணத்தை கயலிடம் கொண்டு வந்து சேர்த்தான். கயல் கணக்குகள் அனைத்தும் சரியாக வந்த பிறகே தந்தையின் கைக்கு இடம் மாற்றுவாள். அன்றைய நாள் சக்திக்கு புது அனுபவமாக இருந்தது. தான் செய்யும் வேலை சிரமமாக இருந்தாலும் அவன் அதை பற்றியெல்லாம் பெரிதாக சிந்திக்கவில்லை. அவன் மனதில் அன்று எல்லையில்லா சந்தோஷத்தை உணர்ந்தான். அது எதனால் வந்த சந்தோஷம் என்பதை அவன் மட்டுமே அறிவான். இரவு 9 மணி அளவில் உணவகம் மூடப்பட்டது. கயல் விழி 7 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு புறப்பட்டு விடுவாள் வழக்கமாக. இன்றும் அப்படித்தான். அவள் முன்னதாகவே புறப்பட்டிருக்க உணவகத்தில் சமையல் வேலை செய்யும் மூவரோடு சேர்ந்து தனசேகரனும் சக்தியும் கடையை அடைத்தனர். அம்மூவரும் தனசேகரிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டுவிட தனசேகரனும் சக்தியும் வீட்டை நோக்கி நடந்தனர். ஹோட்டலில் இருந்து வீட்டிற்கு வந்து சேர சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவாகும். நடந்தேதான் செல்வார் தனசேகரனும். அதேபோல் இன்றும் சக்தியிடம் பேச்சு கொடுத்தபடியே வீடு வந்து சேர்ந்தார். பார்வதி! வீட்டு வாசலில் நின்று தனசேகரன் தன் மனைவிக்கு குரல் கொடுக்க வீட்டினுள்ளிருந்து புள்ளிமானை போல ஓடி வந்த அவரின் இளைய மகள், அப்பா, அம்மா சொக்கு அங்கிள் வீட்டில் இருக்காங்க. அக்கா சொல்லுச்சு, நீங்க அந்த வீட்டை சுத்தப்படுத்தி வைக்க சொன்னதா சொல்லி. அதான் அம்மாவும் அக்காவும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க என்றாள் கார்த்திகா. அப்படியா, சரிடா, நான் பார்த்துக்கிறேன் தனசேகரன் கூறியவர் நண்பனின் வீட்டை நோக்கி நடக்க சக்தியை உருட்டு விழிகளால் பார்த்த கார்த்திகா வேறெதுவும் பேசாமல் மீண்டும் வீட்டினுள்ளேயே ஓடிவிட்டாள். அவளது பார்வையைக் கண்டு முருவளித்தவன் தனசேகரனை பின்தொடர்ந்து சென்றான். தனசேகரனின் வீடு வெளியே வராண்டா அமைத்தபடி ஓரடுக்கு மாடிக்கொண்ட அந்த காலத்து வீடாக இருந்தது. 2 அறைகள், ஒரு முற்றம், ஒரு குளியலறை, ஒரு சமையலறை என்று அவர்களுக்கு போதுமானதான வீடாகத்தான் அமைந்திருந்தது. தனசேகரன் தன் நண்பனின் வீட்டிற்குள் செல்லும் முன்னரே பார்வதி வெளிவந்திருந்தார். வந்துட்டீங்களாங்க, வீட்டை முழுக்க சுத்தம் செஞ்சாச்சுங்க என கணவனிடம் கூற, சரிமா என்றவர் சக்தியை தன் மனைவியிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். அந்த நேரம் இடுப்பில் சொருகிய தாவணியோடு கயல்விழியும் வெளிவந்தவள் அங்கு நிற்காமல் தன் வீட்டை நோக்கி சென்று விட்டாள். பார்வதியும் சற்று நேரம் சக்தியிடம் உரையாடிவிட்டு நகர்ந்துவிட தனசேகரனோ, நீங்க இனி இங்க தங்கிக்கலாம் தம்பி. அப்புறம் நான் ஒரு விஷயத்த சுத்தமா மறந்துட்டேன். உங்களுக்கு மாற்று உடை கூட இல்ல. இந்தாங்க தம்பி, முதல்ல உங்களுக்கு போட்டுக்க துணி வாங்கிக்கோங்க என்று அவனிடம் 2000 ரூபாயை நீட்டினார். இல்ல பரவாயில்ல சார். அவன் சங்கடப்பட, நான் சும்மா கொடுக்கல தம்பி, கொடுக்கவும் மாட்டேன். கண்டிப்பா இதை நான் சம்பளத்தில் பிடிச்சுக்குவேன் என்று அவர் சிரித்தவாறு சொன்னாலும் அதில் கண்டிப்பும் இருந்தது. நன்றி சார் என்றவாறு பெற்றுக்கொண்டவனிடம், நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூட்டி வந்துடும் தம்பி. இனி நீங்க அதில் டெலிவரி பண்ணிக்கலாம். இப்போல்லாம் எல்லாரும் வீட்டில் இருந்தே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைனா போங்கன்னு தான் நான் இருந்தேன். ஆனால் என்னோட நண்பன் ஹோம் டெலிவரி ஆரம்பி, வியாபாரம் அமோகமாக போகும்னு சொன்னான். அதனால தான் நானும் இதில் இறங்கிட்டேன். இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்பிக்கையான ஆள் நம்ம கூட இருந்து செஞ்சு தரணும். அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். சரிங்க தம்பி, நாளைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் ஹோட்டலில் இருக்கணும், மறந்துடாதீங்க என்ற கண்டிஷனோடு தன் வீட்டை நோக்கி நடந்தார் தனசேகரன். ஒரு பெருமூச்சோடு தனக்கு தந்த வீட்டிற்குள் நுழைந்தான் சக்தி செல்வன். விழி 2. வீட்டினுள் சென்ற சக்தி அவ்வீட்டை ஒரு முறை பார்வையிட்டான். ஒரு சிறிய முற்றம், அறை ஒன்று, சமையலறை, அதன் பக்கத்திலேயே குளியலறை ஒன்று இருந்தது. அவன் ஒரு ஆளுக்கு அவ்வீடு பெரிதாகவே தெரிந்தது. வீட்டின் வெளிக்கதவை பூட்டியவன் அறைக்கு வந்தான். அறையில் பாயும் தலகாணியும் இருந்தது. அது அவனுக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கு என்பது புரியவே பாயை விரித்து தலகாணியை போட்டான். அப்போதுதான் தான் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த விலை உயர்ந்த செல்போனை கையில் எடுத்தான். அதனை உயிர்ப்பித்ததும் நோட்டிபிகேஷன் ஒலி எழுப்பியபடி பல மெசேஜ் மற்றும் மெயில்கள் வந்து சேர்ந்தது.
அனைத்தையும் பார்வையிட்டவன் போனை மீண்டும் அணைத்துவிட்டு அவ்வீட்டில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத பாதுகாப்பான இடம் ஒன்றை கண்டுபிடித்து அங்கு போனை மறைத்து வைத்தான். பின்பு பாயில் வந்து படுத்து கொண்டவனுக்கு பல எண்ணங்கள் வந்து போனது. இன்று ஒரு நாள் தன் வாழ்வில் நடந்த அனைத்து சம்பவங்களையும் நினைத்து பார்த்தான். சற்று நிமிடத்தில் எல்லாம் தூக்கம் அவனை இழுத்து கொள்ள சுகமான நித்திரையில் ஆழ்ந்தான் சக்தி செல்வன். ஆதவன் தன் காதலியான ஆகாயத்தை தழுவி முத்தவிடும் ஆவலில் சீக்கிரமாகவே கிழக்கில் உதித்தது. சக்தி செல்வனோ நித்ரா தேவியின் பிடியிலிருந்து விடுபட முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில்தான் அவன் வீட்டின் கதவு தட்டப்பட்டது. மிகவும் போராடி நித்ரா தேவியின் பிடியிலிருந்து தப்பித்து வந்தவன் கண்களை திறந்தபடி எழுந்து அமர்ந்தான். கதவு தட்டும் ஓசை நிறுத்தாமல் கேட்டுக்கொண்டு இருக்கவே விரைந்து சென்றவன் தாழிடப்பட்டிருந்த கதவை திறந்தான். எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? இப்படியா கும்பகர்ணன் மாதிரி தூங்குறது? அம்மா கொடுத்து அனுப்பின காஃபியும் ஆறிப்போச்சு. கதவை திறந்த மறுநொடி தன் முன்னே நின்ற சக்தியிடம் கார்த்திகா வசைப்பாட ஆரம்பித்திருந்தாள். அவளை இவ்வளவு காலையில் எதிர்பார்க்காவிட்டாலும் அவளது பேச்சிலும் செயலிலும் இருந்த குழந்தைத்தனம் சக்தியை ரசிக்க வைத்தது. சாரி பாப்பா, இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் என்றான் சக்தி. என்னது பாப்பாவா? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன பாப்பா மாதிரியா இருக்கு என்றால் இடுப்பில் கரம் ஊன்றி முறைத்தவாறு. சாரி அக்கா, சின்ன பொண்ணு மாதிரி தெரிஞ்சீங்க, அதான் பாப்பான்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க என்றான் சக்தி கேலியான குரலில். என்னது அக்காவா என்று மீண்டும் அவனை முறைத்தவள், நீங்க பாப்பான்னு கூப்பிட வேணாம், அக்கான்னு கூப்பிட வேணாம், என் பேரு கார்த்திகா, என்ன கார்த்திகான்னே நீங்க கூப்பிடலாம் என்றாள். சரி என்பது போல அவன் தலையாட்ட, சரி சரி காஃபி ஆறிடுச்சு, நான் போய் வேற கொண்டு வரேன் என அவள் திரும்பி நடக்கப் போகையில், இல்ல பரவாயில்ல கார்த்திகா, நான் இதையே குடிச்சுக்கிறேன் என்றவனிடம் அவளும் காஃபி டம்ளரை நீட்டினாள். பிறகுதான் அவனுக்கு ஒன்று ஞாபகம் வரவே, இல்ல நீ எடுத்துட்டு போயிடு என்றான் மீண்டும் அவளிடமே நீட்டியபடி. ஏன்? அவள் புரியாமல் பார்க்க, இல்ல நான் இன்னும் பிரஷ் பண்ணல அதான் என்றான் சக்தி. ஆட இதெல்லாம் ஒரு மேட்ரா? நான் எத்தனை முறை பல் துளக்காம காஃபி குடிச்சிருக்கேன் தெரியுமா? சும்மா குடிங்க. அவள் அதை பொறுமையாக வேறு சொல்ல அவனுக்கு அப்போது சிரிப்பு வெளிப்பட்டது. என்ன சிரிக்கிறீங்க? மறந்தும் அப்பா கிட்ட அதை சொல்லிடாதீங்க, அப்புறம் அம்மாவுக்கு தெரிய வச்சு என்னை துவைச்சு எடுத்துடுவாங்க. கார்த்திகா பயந்த குரலில் கூற, சரி சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே என்றான். என்ன உதவி? கார்த்திகா கேட்க, எனக்கு பிரஷ் அண்ட் பேஸ்ட் வேணும், பக்கத்தில் ஏதாச்சும் கடை இருக்கா என்றான். இதோ தாத்தா கடை இருக்கே என்று 3 வீடு தள்ளி போடப்பட்டிருந்த ஒரு பெட்டிக்கடையை காட்டி கூறியவள், தாத்தா கடையில் எல்லா பொருளும் கிடைக்கும், நீங்கள் 30 ரூபாய் மட்டும் கொடுங்க, நானே வேணும்னா வாங்கிட்டு வந்து தரேன், ஆனால் நான் வாங்கிட்டு வரதுக்காக நீங்கள் எனக்கு கமிஷன் காசு தரணும் என்றாள். எனது கமிஷன் காசா என சக்தி விழிகளை விரிக்க, ஆமாம், நான் உங்களுக்கு இங்கிருந்து அங்கே போய் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து தரேன் இல்லை, அப்படின்னா நான் செய்கிற வேலைக்கு உண்டான காசை நீங்கள் தரது தானே சரி. அவள் கருத்தாய் பேச சக்தியின் இதழ் விரிந்து தலையும் ஆமாம் என்பது போல அசைந்தது. சரி 30 ரூபாய் கொடுங்க, பிரஷ் 17 ரூபாய், பேஸ்ட் 10 ரூபாய், மிச்சம் 3 ரூபாயை நான் என் கமிஷனாக வச்சுக்கிறேன் என்றால் அந்த வாயாடி சிறுமி. நான் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றவன் சற்று நொடியில் அவளின் முன்பு வந்து நின்றான். இந்த 3 ரூபாயை வச்சு நீ என்ன பண்ண போற? ஏதோ கேட்கணும் என்று தோன்றவே கேட்டுவிட்டான் சக்தி. என் உண்டியல்ல போடுவேன், எங்க தெருவில் இருக்கிற சில பேர் என்கிட்ட ஏதாச்சும் வேலை சொல்லுவாங்க, நான் செய்த வேலைக்கு காசும் தருவாங்க, அதையெல்லாம் நான் உண்டியல்ல தான் சேர்த்து வைக்கிறேன். நான் 12ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது ஒரு லேப்டாப் வாங்கணும், அதுதான் என்னோட குறிக்கோள் என்றாள் கார்த்திகா. அவளது பேச்சும் தன்னம்பிக்கையும் சக்திக்கு மிகவும் பிடித்து போனது. அவளை கனிவாக பார்த்தவன், கண்டிப்பா உன் குறிக்கோள் நிறைவேறும் என்றுவிட்டு அவளிடம் நேற்று தனசேகரன் கொடுத்த 4 500 ரூபாய் நோட்டுகளில் ஒரு நோட்டை அவளிடம் நீட்டினான். என்ன 500 ரூபாய் தரீங்க? கார்த்திகா கேட்க, என்கிட்ட சேஞ்ச் இல்லை, இதுதான் இருக்கு என்றான் உதட்டை சுழித்து. சரி, நான் தாத்தா கிட்ட சில்லறை இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன் என்று விட்டு துள்ளி ஓடினாள் அந்த பெட்டி கடைக்கு. சக்தி உதட்டில் உறைந்த புன்னகையுடன் அவள் தந்த காஃபியை ஒரே மடக்காக குடித்துவிட்டு அவளுக்காக காத்திருந்த சில நிமிடங்களில் கார்த்திகாவும் வந்து சேர்ந்தாள். இந்தாங்க பேஸ்ட் பிரஷ் என்று அவனின் கையில் தந்தவள், தாத்தா கிட்ட 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லையா, அதனால கடனுக்குத்தான் வாங்கிட்டு வந்தேன், உங்க கையில காசு வந்ததும் மறக்காம தாத்தா கிட்ட 30 ரூபாயை கொடுத்துடுங்க என்று அவன் தந்த 500 ரூபாயையும் அவனிடமே ஒப்படைத்தவள், நான் என்னோட 3 ரூபாயை வாங்கிட்டேன், நான் வரேன் என்று விட்டு டம்ளரை எடுத்துக்கொண்டு நேரெதிரே இருந்த தன் வீட்டை நோக்கி ஓடினாள். சக்தி இதழில் புன்னகை மாறாமல் வீட்டிற்குள் சென்றவன் பல் துலக்கி முகம் கழுவி வந்தான். குளிப்பதற்கு சோப்பும் ஷாம்புவும் இல்லாததால் முதலில் தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்த பிறகு குளித்துக் கொள்ளலாம் என்று மணியை பார்த்தான். 7 என்று காட்டியது. வேறு வழி இல்லை, அவன் சென்றால்தான் தனக்கு வேண்டிய பொருட்களை வாங்க முடியும். தனசேகரனிடம் காரணத்தை சொல்லிக் கொள்ளலாம் என்று வீட்டை பூட்டிவிட்டு வெளியேறினான். அவன் வெளிவந்த நேரம் கயல்விழி அவள் வீட்டு வாயிலில் நின்றாள், ஏதோ வேலை செய்து கொண்டு.
அவளைக் கண்டதும் அவனின் கண்களில் ஒருவித பிரகாசம் வந்து போகவே அதை மறைத்தவன் அவளை நோக்கி சென்றான். தன்னை நோக்கி வரும் சக்தியை கண்டு கொண்ட கயல் விழிகளை சுருக்கி அவனை நோக்க, அவனோ, போட்டுக்க துணி இல்ல, நான் துணி வாங்க கடைக்கு போறேன், ஹோட்டலுக்கு வர நேரமாகிடும்னு நினைக்கிறேன், சார்கிட்ட சொல்லிடுறீங்களா என்றான். அவள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. சரி என்பது போல தலையை மட்டும் அசைத்தாள். அப்புறம் என அவன் இழுக்க அவனையே அதே சுருங்கிய விழிகளோடு பார்த்தாள் கயல். பக்கத்துல ட்ரெஸ் கடை எங்கே இருக்கு? அவன் இந்த ஊருக்கு புதிது என்பது அவளுக்கும் தெரிந்தமையால் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல், ஆட்டோல தான் போக முடியும், பக்கத்துல எந்த கடையும் இல்ல, அங்க தெருவில் இறக்கிவிட சொல்லுங்க ஆட்டோக்காரர்கிட்ட, அங்க நிறைய துணிக்கடைகள் இருக்கும் என முத்துக்கள் சிதறாமல் வாய் திறந்து பேசியவள் வீட்டிற்குள் சென்று விட்டாள். புருவத்தை உயர்த்தியவன் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. ஆட்டோ ஒன்றை பிடித்து அவள் கூறிய தெருவில் வந்து இறங்கினான். அவள் கூறியது போல் பல துணிக்கடைகள் இருக்கவே அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அக்கடையினுள் நுழைந்தான். தனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொண்டு தன் வீட்டின் முன்னிலையில் ஆட்டோவில் வந்து இறங்கினான் சக்தி. ஆட்டோவிற்கு பணம் செலுத்திவிட்டு அவன் தன் வீட்டு வாயிலில் அடியெடுத்து வைத்த நேரம், தம்பி தம்பி என்று ஒரு குரல் கேட்டது சக்திக்கு. அவன் திரும்பி பார்த்தபோதுதான் தெரிந்தது, அந்த பெட்டிக்கடை வைத்திருக்கும் தாத்தாதான் அவனை அழைக்கிறார் என்று. என்னவாக இருக்கும் என்ற யோசனையுடன் அவன் அவர் கடைக்கருகில் சென்றான். அவரோ, தம்பி, பேஸ்ட் பிரஷுக்கு 30 ரூபாய் தரணுமே, மறந்துட்டீங்களா என்றார். மன்னிச்சிடுங்க தாத்தா, மறந்துட்டேன் என்றவன் தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து 50 ரூபாவை எடுத்து அவரிடம் நீட்ட அவர் அதனை பெற்றுக்கொண்டு மீதி 20 ரூபாயை அவனிடம் திருப்பிக் கொடுத்தார். ஊருக்கு புதுசா தம்பி? பெரியவர் கேட்க, ஆமா தாத்தா என்றவன், எனக்கு வேலைக்கு நேரமாச்சு தாத்தா, நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுறேன் என்றவாறு தனது வீட்டை நோக்கி சென்றான். குளித்து உடை மாற்றி தான் எடுத்து வந்த 3 செட்டு உடையில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை அணிந்து கொண்டான். அவன் சென்ற கடையில் ஆஃபர் போய்கொண்டிருந்தது. 3 செட் உடை 999 ரூபாய் என்று போட்டிருக்கவே யோசிக்காமல் எடுத்துவிட்டான். அதை தவிர்த்து சோப்பு, ஷாம்பு, உள்ளாடைகள் என்று எடுத்தவனுக்கு கையில் இருந்து 2000-ல் 1500 ரூபாய் ஒரே நாளில் செலவாகிவிட்டது. தாத்தாவிற்கு 30 ரூபாய் போக மீதி 470 ரூபாயை அனாவசிய செலவு செய்யக்கூடாதென்று பத்திரமாக சேமித்து வைத்தான். உடை மாற்றி தயாராகியவன் ஹோட்டலை நோக்கி புறப்பட்டான் கால்நடையுடன். விடி 3. சாரி சார், தேவையான பொருட்கள் வாங்க கடைத்தெரு வரைக்கும் போயிருந்தேன், அதான் லேட் ஆகிடுச்சு என்றபடி தனசேகரனின் முன்வந்து நின்றான் சக்தி. பரவாயில்ல தம்பி, காலையில் அந்த அளவுக்கு ஆர்டர் வராது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவர் அவனிடம் ஒரு சாவியை கொடுத்து, தம்பி, வெளியே ஸ்கூட்டர் நிற்குது, வாடகைக்கு எடுத்தது தான், இனி நீங்கள் அதிலேயே டெலிவரி பண்ணலாம் தனசேகரன் கூற, சரிங்க சார் என்றவாறு அன்றைய நாளின் தன் வேலையை தொடங்கினான் சக்தி. வெயில் காலம் என்பதால் அவ்வூரில் வெயில் சுட்டெரித்தது. அதையெல்லாம் பார்த்தால் வேலை செய்ய முடியுமா? எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தன் வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தான் சக்தி. அன்று மதிய உணவு ஆர்டர்கள் அதிகமாகவே வந்திருந்தது. அனைத்தையும் ஆர்டர் செய்துவிட்டு அவன் ஹோட்டலுக்கு வரவே 2 மணியை தாண்டி இருந்தது. வேர்வையால் குளித்தபடி கயலின் முன்பு வந்து நின்றவன் வரவு பணத்தை அவளிடம் நீட்டினான். பெற்றுக்கொண்டவள் முதலில் கணக்கு சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்தாள். தன் வேலையை அவள் செய்து கொண்டிருக்க சக்தியோ பணத்தை அவளிடம் கொடுத்துவிட்ட எண்ணத்தில் நகர முயற்சித்த நேரம், 1 நிமிஷம் என்ற கயலின் குரல் அவனை நிற்க வைத்தது. அவன் கேள்வியாய் அவள் முகம் நோக்க, 5 ரூபாய் குறையுது என்றாள் கராரான பார்வையோடு. இல்லையே, நான் கலெக்ஷன் மொத்தத்தையும் கொடுத்துட்டேனே என்றவாறு சட்டை பாக்கெட், பேண்ட் பாக்கெட் என அனைத்திலும் கரம் வைத்து பரிசோதித்தவனுக்கு பேண்ட் பாக்கெட்டில் அந்த 5 ரூபாய் காயின் இருப்பது தெரிந்தது. உள்ளே கரமிட்டு எடுத்தவன், சாரி, நான் கவனிக்கலை என்றவாறு அதனை அவளிடம் நீட்ட, கரம் நீட்டி வாங்கி அதனை பெற்றுக்கொண்டவள், இனி ஜாக்கிரதையா இருங்க என்று அவன் முகம் பார்க்காமல் கூறிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள். அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு சக்தி தன் வேலையை கவனிக்க நகர்ந்து விட்டான். சக்தி அன்று பெட்டிக்கடை வைத்திருக்கும் தாத்தாவை தோழனாக பிடித்து கொண்டான். வேலை விட்டு வந்ததும் அவரின் பெட்டிக்கடையில் போய் நின்றவன் தானே வழியே சென்று பேசி சிரித்து அவரை நண்பராக்கி கொண்டான். சக்தியின் பேச்சில் கவர்ந்த தாத்தாவும் அவனிடம் உரிமையாக பேசத் தொடங்கினார். பெற்ற பிள்ளைகளால் ஒதுக்கிவிடப்பட்டு நடுத்தெருவில் நிர்கதியாய் நின்றவர் இனி யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என்று பெட்டிக்கடை ஆரம்பித்து தன் வாழ்க்கையை நடத்தி வருகிறார். 1 வாரம் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை சக்தி செல்வனுக்கு. அந்த வேலையோடும் தனசேகரனின் குடும்பத்தோடும் நன்கு ஒன்றி போயிருந்தான். அவ்வீட்டில் கயலை தவிர்த்து மற்றவர்கள் அவனிடம் இயல்பாக உரையாடுவார்கள். கயல் சாதாரணமாகவே அமைதியான குணம் என்பதால் அவள் யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் ஒட்டிக்கொள்ள மாட்டாள். தள்ளி நின்றே பழகுவாள். சக்தியிடமும் அப்படித்தான் இருந்தாள். தேவைக்கு அதிகமாக எதுவும் பேசிக்கொள்ள மாட்டாள். 1 வாரமாக சுள்ளென்று அடித்த வெயில் அன்று மொத்தமாக காணாமல் போனது. காற்று பலமாக வீசி மழை வரும் அறிகுறியுடன் தென்பட்டது காலநிலை. அச்சமயம்தான் சக்தி ஆர்டர் கொடுக்க வேண்டிய பொருட்களை ஸ்கூட்டியில் ஏற்றிக் கொண்டிருந்தான். மழை வரும்போல இருக்கே தம்பி, போயிடுவியா? தனசேகரன் அக்கறையுடன் வினவ, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் என்றவாறு ஸ்கூட்டியில் புறப்பட்டான் சக்தி.
அவன் சென்ற 5வது நிமிடம் கோடை மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது. சில மணி நேரங்களில் ஹோட்டலிற்கு வந்த சக்தி தொப்பலாக நனைந்திருந்தான். மழை அவனுக்கு ஒத்துக்கொள்ளாதது போல அடுக்கு தும்மல்கள் அவன் உடலை ஆட வைத்து பார்த்தது. என்ன தம்பி, இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க? அம்மா கையில துண்டு எடுத்துட்டு வாமா என்றார் மகளிடம். ஹோட்டலில் தேவைப்படுமே என்று ஒரு செட் வேஷ்டி சட்டையும் துண்டும் வைத்திருப்பார் தனசேகரன். கயல் அதனை எடுத்து வந்து தொப்பலாக நனைந்திருந்த சக்தியிடம் நீட்ட தேங்க்ஸ் என்றவாறு வாங்கி கொண்டவன் அவளை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் என்ன இருந்தது? பல நிமிடங்களாக அதனை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் கயல்விழி. ஓரமா எங்கனாச்சும் ஒதுங்கி இருக்கலாம் தானே தம்பி? தனசேகரன் வினவ. ஒதுங்கிறதுக்குள்ள நனைஞ்சு போயிட்டேன் சார். பரவாயில்ல விடுங்க, இதையெல்லாம் பார்த்தா முடியுமா என்றவனுக்கு தும்மல்கள் அதிகமாகவே வந்தது. பாருங்க, ஜலதோஷம் பிடிச்சுக்குச்சு. நீங்க ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு வாங்க. பார்வதி ஜலதோஷத்துக்குன்னு அருமையான கஷாயம் தயாரிப்பா. அதை குடிச்சிங்கன்னா உடம்பு இதமா இருக்கும். நான் ஒரு ஃபோன் போட்டு அவகிட்ட செஞ்சு வைக்க சொல்றேன் என்றார் தனசேகரன். இல்லை சார், பரவாயில்ல, அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன் என்றவாறு கிளம்பி விட்டான் சக்தி. வீட்டிற்கு வந்தவனுக்கு தும்மல் போட்டதில் தலைவலியே வந்துவிட்டது. தலையை நன்றாக துடைத்துவிட்டு வேறு உடைக்கு மாறியவன் மீண்டும் ஹோட்டலிற்கு செல்வதற்காக வெளிவந்த நேரம் பார்வதி அவனை பிடித்து கொண்டார். தம்பி, இந்தாங்க கஷாயம். இதை குடிச்சா தும்மல் இருமல்னு உடல்ல என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும் என்றபடி அவனிடம் கஷாயம் நிறைந்த டம்ளரை நீட்டினார் பார்வதி. எதுக்குங்க? உங்களுக்கு என்னால் தேவையில்லாத சிரமம். சார்கிட்ட வேணான்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரா என்றான் மறுக்காமல் அவர் நீட்டியதையும் கையில் வாங்கி கொண்டு. என்ன தம்பி, இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் என்று அவரை கனிவாக பார்த்தவர், உங்ககிட்ட கேட்கணுன்னே இருந்தேன். உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்களும் திருச்சியில் தான் இருக்காங்களா? கூட பிறந்தவங்க உங்களுக்கு எத்தனை பேர் என்றார் விசாரிப்பாக. எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க. சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒருத்தன் மட்டும்தான். வேறு பிள்ளைங்க இல்லை. அத்தை மாமா வளர்ப்பில் தான் வளர்ந்தேன். மாமாவுக்கும் குழந்தைங்க இல்லை. அத்தையும் போன வருஷம் தவறிட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே உறவு என்னோட மாமா மட்டும்தான். உள்ளே வலித்தாலும் வெளியே கூறும்போது இதழில் புன்னகை மலர்ந்த நிலையில்தான் கூறினான். உன் மாமாவோட சேர்த்து இப்போ எங்களையும் உன் உறவா நினச்சிக்கோ. உனக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாமல் என்கிட்ட கேளு, சரியா? அவர் கூற, சரிங்க என்றான் அவன். என்ன சரிங்க? உரிமையா ஏதாச்சும் ஒரு உறவு முறை வச்சு கூப்பிடு. பார்வதி கூற யோசித்தவன், சரிங்க ஆன்ட்டி என்றான். என்ன ஆன்ட்டி பாண்டின்ட்டு? அவர் முகம் சுழித்து கூற, ஆன்ட்டினா அத்தைன்னு அர்த்தம். எனக்கு அத்தைனா ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவுக்கு பிறகு என்னை வளர்த்தவங்க அவங்க தான் என்றான் சக்தி. அப்போ வாய் நிறையா அத்தைன்னு கூப்பிடு. பார்வதி கூற, சரிங்க அத்தை என்றான் இன்முகமாய். அன்னொடி அவன் மனமடைந்த சந்தோஷத்தை அவன் மட்டுமே அறிவான். என்ன தம்பி, பார்வதி கஷாயம் தந்தாளா? இப்போ எப்படி இருக்கு? ஸ்கூட்டியில் வந்திறங்கிய சக்தியிடம் வினவினார் தனசேகரன். தந்தாங்க சார். இப்போ பரவாயில்ல. என்ன கேட்டால் அத்தை வீட்டு வாசல்லையே கை மருத்துவம் இங்கு செய்து கொடுக்கப்படும்னு ஒரு போர்டு போட்டு தன் கைவித்தையை காமிச்சா ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க. உண்மையாகவே கஷாயத்தை குடிச்சதும் எனக்கு இருந்த தும்மல் தலைவலி எல்லாம் ஒரு நொடியில் காணாமல் போயிடுச்சு என்றான் சக்தி. அவன் பேச்சுக்கு இடையில் பார்வதியை அத்தை என்று அழைத்ததை தனசேகரன் பெரிதாக எண்ணவில்லை. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த கயல் அவனை வியப்பாக நோக்கினாள். சட்டென்று அவள் தன்னை நிமிர்ந்து பார்க்கவும் எதுவும் புரியாத சக்தி என்ன என்றவாறு புருவத்தை உயர்த்தி அவளை பார்க்க அவளோ திரு திருவென்ற விழிகளுடன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அந்த நொடி அவன் உதட்டில் தவழ்ந்த மர்ம புன்னகையை பார்க்க தவறிப்போனாள் அவள். அக்கா அக்கா என்று ஏலமிட்டவாறு தன் தமக்கையை தேடி வந்தாள் கார்த்திகா. ஹோட்டலிலிருந்து 7 மணி அளவில் வீட்டிற்கு வந்த கயல்விழி நாவல் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மீதி விட்ட கதையை வாசிக்க தொடங்கி இருந்தாள். அந்த நேரம்தான் கயலை தேடியபடி வந்தாள் கார்த்திகா. ஏங்கா, உன்னைத்தானே கூப்பிட்டுக்கிட்டு வரேன், ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டாதான் என்ன என்றால் கையில் நோட்டு பேனாவுடன் வந்த கார்த்திகா. தொந்தரவு பண்ணாத கார்த்திகா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா டிஃபன் பண்ண கூப்பிட்டுடுவாங்க. அரை மணி நேரம்தான் எனக்குன்னு நான் நாவல் வாசிக்கிறதுக்காக எடுத்துக்கிற நேரம். அந்த நேரத்தையும் வீணடிக்காம போ. நான் அப்புறம் வந்து என்னன்னு கேட்கிறேன். புத்தகத்திலிருந்து பார்வையை எடுக்காமல் தங்கையிடம் கூறினாள் கயல்விழி. நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன்க்கா, என் செல்லாக்கல்ல என்று தங்கை கொஞ்ச புத்தகத்தை மூடிவிட்டு அவள் முகத்தை நோக்கியவள், சரி சொல்லு என்றாள். டொன்டடைன் என கார்த்திகா நோட்டை திறந்து காட்டி கூற, என்ன என்றாள் கயல். ஐயோ அக்கா, நல்லா கண்ணை திறந்து பாரு. நேத்து உன்னால இந்த கணக்கை போட்டு முடிக்க முடியலன்னு சொன்ன இல்ல, ஆனா சக்தியத்தான் முடிச்சு கொடுத்துட்டாரு. அவர் உன்னை விட புத்திசாலியா இருக்காரு என்றாள் கார்த்திகா. கயலுக்கு கார்த்திகா கூறிய எதுவும் காதில் விழவில்லை. அவள் கூறிய சக்தி அத்தான் என்ற இரு சொல் மட்டுமே அவளது காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருக்க கார்த்திகாவை நோக்கியவள், அவரை எதுக்குடி நீ அத்தான்னு கூப்பிடுற? கிறுக்கு பிடிச்சுக்குச்சா உனக்கு என்றாள் சற்று கோபமாய். ஏன் கூப்பிட்டா என்ன? கார்த்திகா கேட்க,
அப்படியே அடிச்சேன்னு வையேன். அத்தான்கிற உறவு முறைக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா என்றாள் கயல். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சக்தி அத்தான் தான் அப்படி கூப்பிட சொன்னாரு. அதான் நானும் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். அம்மாவுக்கு கூட நான் அவரை அத்தான்னு கூப்பிடுறது தெரியும். அவங்களே ஒன்றும் சொல்லல. உனக்கு என்ன வந்துச்சு போக்கா என்றவாறு முகத்தை சுழித்தவள் எழுந்து ஓடிவிட்டாள். அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். எதை மனசுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி கிட்ட அத்தான்னு கூப்பிட சொல்லியிருக்காரு. அம்மாவும் எப்படி அமைதியா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க. ச்சே என்று புலம்பியவளுக்கு கோபம் எக்கச்சக்கமாக ஏறியது சக்தி செல்வனின் மீது. விழி 4. அன்று விடியற்காலை நேரமே எழுந்துவிட்ட சக்தி என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டு வாசலில் வந்து அமர்ந்தான். வெயில் அப்போது வரவில்லை என்பதால் நேற்று பெய்த மழையினால் சற்று குளுமையாக இதமாக இருந்தது. அதனை இதமாக அனுபவித்தபடியே அவன் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்த நேரம்தான் தலையில் கட்டிய துண்டோடு வாசல் தெளித்து கோலம் போட வந்தாள் கயல்விழி. வெளியே வந்த கயலும் சக்தியை கண்டு கொண்டாலும் பார்க்காதது போல குச்சி விளக்குமாறினால் வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்தாள். சக்தியின் பார்வை மொத்தமும் தன்மீதே இருப்பது போல அவளுக்கு தோன்ற தயக்கமாக நிமிர்ந்து பார்த்தவள் அவன் பார்வை வேறெங்கோ இருப்பதைக் கண்டு நிம்மதி எழுந்தாலும் உள்ளுக்குள் ஒருவித குறுகுறுப்பு இருந்து கொண்டேதான் இருந்தது. அவன் பார்க்காமலா அவன் தன்னை பார்ப்பது போல உள்ளுணர்வு தோன்றுகிறது என நினைத்தபடி கோலம் போட்டவள் சட்டென்று நிமிர்ந்து அவனை நோக்க அப்போதும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. ச்சே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனா? அவர் என்னை பார்க்கிறாரோ இல்லையோ, ஆனா நான் அவரை அடிக்கடி பார்க்கிற மாதிரி ஆகிடுச்சே. எல்லாம் அவரால் தான். ஏதோ திருட்டுத்தனம் இருக்கு அவர்கிட்ட என புலம்பியபடி இருந்தவளின் பார்வை மீண்டும் அவனிடமே வந்து நிற்க இப்போது அவனை கையும் களவுமாய் பிடித்து விட்டாள். அவள் பார்த்த நேரம் அவன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு கோபம் எரிமலையாய் எகிரியது. இவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன பார்த்திருப்பாரு என்ற கோபத்தில் கோலப்பொடியை அப்படியே போட்டுவிட்டு அவனை நோக்கி வந்தவள் அவன் வீட்டு வாசலின் முன்னிலையில் நின்றாள். உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளது அதிரடி பேச்சில் எதுவும் புரியாதது போல மலங்க மலங்க விழித்தவன் எதை பத்தி கேட்குறீங்கன்னு புரியலையே என்றான். எப்படி நடிக்கிறான் பாரு. நிஜமாவே நடிக்கிறானா இல்ல நான் தான் அவசரப்பட்டுட்டேனா என்று மனதிற்குள் புலம்பியவள் என்னை எதுக்காக அப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்க? இதுவரைக்கும் பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா என்றாள் எல்லலுடன். இல்லைங்க, நான் உங்களை பார்க்கல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் சக்தி தன்மையாய். நான் ஒன்றும் தப்பா புரிஞ்சுக்கல. நீங்க பார்த்ததை நான் பார்த்தேன். கயல் கூற நீங்க எதுக்காக என்ன பார்த்தீங்க என்று அவளை மடக்கினான் சக்தி. என்ன அது என விழித்தவள் நீங்க பார்த்தீங்கல்ல, அதான் நானும் பார்த்தேன். அவள் இடுவையோடு சொல்ல நீங்க பார்த்ததுனால தான் நானும் பார்த்தேன். தெளிவா சொல்லணும்னா நீங்க என்னத்தான் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தீங்க, ஏன்னு புரியாம தான் நான் பார்த்தேன் என அவன் அவள் தலையில் குண்டை தூக்கி போட என்ன நான் நான் ஏன் உங்களை பார்க்க போறேன்? நீங்க என்ன பார்த்த மாதிரி இருந்தது, அதான் நான் பார்த்தேன் என தடுமாற்றத்துடன் அவள் கூற ஓ, நான் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கு. சரி, உங்களுக்கு ஏங்க அப்படி தோணுச்சு? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நான் பார்க்காமலேயே உங்க மனசுல நான் பார்த்த மாதிரி தோணிருக்கா என அவள் மனதை அவன் குழப்பிவிட அவள் தான் விக்கித்து போய் நின்றாள். இல்ல அது என திணறி போனவள் மன்னிச்சிடுங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல என்றவள் அங்கிருந்து ஓடியே விட்டாள். சக்தி இதழில் பூத்த புன்னகையுடன் நின்றான். அன்றைய நாளிலிருந்து சக்தி தன்னை பார்ப்பது போல் உள்ளுணர்வு தோன்றினாலும் கயல் கண்டும் காணாமலும் இருந்து விடுவாள். தன்னிடம்தான் ஏதோ கோளாறு இருக்கிறது. தேவையில்லாமல் அவனிடம் பேசி மூக்குடைத்துக் கொள்ள அவளுக்கு மறுபடியும் விருப்பமில்லை. அன்று டெலிவரி ஆர்டர்கள் மிகவும் குறைவாகவே வந்திருந்தது. ஆதலால் சக்திக்கு வேலையும் அன்று குறைவாகத்தான் இருந்தது. அன்று ஹோட்டலில் வேலை செய்யும் கணேஷ் என்ற நபர் ஒருவர் உடல்நிலை சரியில்லாததால் வேலைக்கு விடுப்பு போட்டிருந்தார். ஹோட்டலில் சாப்பிட வருபவர்களுக்கு கணேஷ் தான் உணவுகளை பரிமாறுவார். அன்று அவர் வராததால் அந்த வேலையை சமையல் வேலை செய்பவரான கந்தசாமி தான் பார்த்து கொண்டார். அண்ணா, அடுப்புல சாம்பார் கொதிக்குது பாருங்க என்று சமையலுக்கு உதவியாளராக இருக்கும் பாண்டி தன் காய்கறி நறுக்கும் வேலையில் ஈடுபட்டபடியே கூற இதோ வரேன் பாண்டி என்றவாறு கந்தசாமி சாம்பாரை கவனிக்க சென்றார். அந்த நேரத்தில் சாப்பிட வந்த இருவர் ஆர்டர் கொடுத்துவிட்டு சாப்பிட அமர அவர்களுக்கு பரிமாற எவரும் வராமல் போயினர். அதில் கோபம் கொண்டவர்கள் என்னையா ஹோட்டல் இது, ஆர்டர் கொடுத்து எவ்வளோ நேரமாச்சு, சாப்பாடு கொண்டு வருவீங்களா மாட்டீங்களா என்று சத்தமிட கந்தசாமி, பாண்டி 2 பேர் என்ன பண்றீங்க? கஸ்டமர் இப்படியா காக்க வைக்கிறது என்று கல்லாவில் பிஸியாக இருந்த தனசேகரன் குரல் கொடுக்க அப்போதுதான் டெலிவரி செய்துவிட்டு ஹோட்டலுக்குள் நுழைந்தான் சக்தி. தனசேகரன் ஏதோ கோபமாக இருப்பது போல் தெரியவே என்னாச்சு சார் என்றான் கேள்வியுடன். ஒன்றும் இல்லை தம்பி, கணேசன் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கான். வர கஸ்டமரை கவனிக்க சிரமமா இருக்கு, அதான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். தனசேகரன் தன்மையுடன் கூற நான் வேணுமுன்னா கணேசன் நான் பண்ற வேலையை செய்யட்டுமா சார் என்றான் சக்தி. இல்ல இருக்கட்டும் தம்பி என தனசேகரன் சங்கடப்பட இல்ல பரவாயில்ல சார், இன்னைக்கு டெலிவரி ஆர்டர் கம்மியாக தான் வந்திருக்கு, இனிமே ஆர்டர் வந்தாதான் எனக்கு வேலை என்றவன் வந்திருந்த கஸ்டமருக்கு அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை பரிமாறத் தொடங்கினான். தம்பி சாம்பார்,
தம்பி சட்னி என்று டேபிளுக்கு டேபிள் அவனை அழைக்க ஓடி ஓடி அனைவருக்கும் தேவையானதை பரிமாறினான் சக்தி. ஏற்கனவே தனசேகரனுக்கு படித்த படிப்பிற்கான வேலையை செய்யாமல் டெலிவரி பாயாக சக்தி வேலை செய்வது ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்த சமயத்தில் அவன் இந்த வேலையை செய்வது சங்கடமாகத்தான் இருந்தது. கயல் நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு தன் வேலையில் மட்டும் கண்ணாக இருந்தாள். அவளுக்கும் அவன் இந்த வேலையில் இறங்கிச் செய்வது ஏன் என்று தெரியாமல் ஒரு மாதிரியாக வலித்தது உள்ளுக்குள். இன்னைக்கு உங்களுக்கு வேலை அதிகமாக கூடி போச்சுல தம்பி. வீட்டிற்கு வரும் வழியில் வருத்தத்துடன் சக்தியிடம் பேசிக்கொண்டு வந்தார் தனசேகரன். அப்படியெல்லாம் இல்லை சார், இருந்தாலும் நீங்கள் என் மேலே ரொம்ப தான் கனிவு காட்டுறீங்க சார். ஒவ்வொரு முதலாளியும் தன்னோட தொழிலாளிகளை வேலை ஏவி தான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்னடானா இப்படி இருக்கீங்க என்றான் சக்தி சிரித்து கொண்டு. என்னமோ தெரியலப்பா, உன்கிட்ட மட்டும்தான் இப்படி தோணுது. படித்த புள்ள இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறியேன்னு ஆதங்கமாக இருக்குது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 வாரத்துக்கு மேலாச்சு. இன்னும் உன்னோட பொருட்களை கண்டுபிடிச்சு தரல இந்த போலீஸ்காரங்க. உன்னோட படிப்பு சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் மட்டும் கிடைச்சிட்டா கூட போதும், நீ நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு போயிடலாம் என்றார் விரக்தியாய். நான் இப்போ செய்கிற வேலையுமே எனக்கு முழு திருப்தியாக தான் சார் இருக்குது. நீங்கள் ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்று இருவரும் பேச்சுவாக்கிலேயே வீடு வந்து சேர்ந்திருந்தனர். ஹே கார்த்திகா, என்ன காலங்காத்தாலேயே இன்னைக்கு புது பொண்ணு மாதிரி ஜொலிக்கிற? வீட்டில் எதுவும் விசேஷமா? ஹோட்டலுக்கு புறப்படுவதற்காக வீட்டை பூட்டிவிட்டு வெளியே வந்தவனின் பார்வையில் விழுந்த கார்த்திகாவிடம் உரிமையாக வினவினான் சக்தி. ஆமா தான், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். கார்த்திகா முகம் கொள்ளா புன்னகையுடன் கூடவே, அட நிஜமாவா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றான் இதழ் விரியலுடன். தேங்க்ஸ் அத்தான் என்றவளிடம், சரி அத்தானுக்கு சாக்லேட் எங்கே என்றான் குறும்பு பார்வையுடன். சாக்லேட் எதுவும் கொடுக்குற பழக்கம் இல்லை, அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் அம்மா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ரவா கேசரி செய்கிறாங்க, கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு தரேன் என்றாள். சரி என்று சிரிப்புடன் கூறியவன், நான் கிளம்புறேன் என்று விட்டு நடக்க முயல, சரின்னு சொல்லிட்டு எங்கே போகிறீங்க? உள்ளே வாங்க அத்தான், வந்து நீங்கள் கேசரி சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்றாள் கார்த்திகா. அவன் அங்கு வந்த இந்த 2 வாரத்தில் ஒரு முறை கூட தனசேகரனின் வீட்டிற்குள் சென்றதே இல்லை. எதுவாக இருந்தாலும் ஹோட்டலிலோ அல்லது வீட்டின் வாசலிலோ வைத்து பேசிக்கொள்வான். அவர்கள் வீட்டிலும் யாரும் அவனை வீட்டிற்கு வா என்று அழைத்ததில்லை. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை என்றே சொல்லலாம். கார்த்திகா பிடிவாதமாய் அழைக்கவும் மறுக்க முடியாமல் வீட்டிற்குள் சென்று விட்டான் சக்தி. சமையல் அறையில் இருந்த பார்வதி சக்தியை கண்டு கொண்டு, அட வாங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க என்று அன்பாக உபசரிக்க, இல்லாத்த ஹோட்டலுக்கு போக டைம் ஆச்சு, போகணும், கார்த்திகா தான் இழுத்துட்டு வந்துட்டா என்றான். அட இருப்பா, ஹோட்டலுக்கு மெதுவாக போகலாம், இன்னைக்கு கார்த்திகாவுக்கு பிறந்த நாள், ஸ்பெஷலாக நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கேன், நீ இன்னைக்கு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று அன்பு கட்டளையிட அவரின் அன்பான உச்சரிப்பை தட்ட முடியாமல், அதுக்கென்ன, சாப்பிட்டுட்டே போறேன் அத்தை என்றான். சரி நீ உட்காருப்பா, நான் இப்போ வந்துடுறேன் என்று சமையலறைக்கு அவசரமாக அவர் விரைந்துவிட, கார்த்திகாவோ, அத்தா போயிடாதீங்க, நான் ஸ்கூலுக்கு கொண்டு போக புக்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் என்று அவள் சிட்டாக உள்ளே இருந்த அறைக்குள் பறந்துவிட, சக்தி அவ்வீட்டை சுற்றி ஆராய்ந்தபடியே அமர்ந்திருந்தான். அந்த நேரத்தில்தான், அம்மா டிஃபன் ரெடியா, டைம் ஆச்சு என்றவாறு தலையில் உள்ள மல்லிகை பூவிற்கு ஹேர்பின்னை குத்தியபடி தாயிடம் கேட்டுக்கொண்டே வந்த கயல் சக்தியை தன் வீட்டிற்குள் எதிர்பார்க்காதவளாய் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாள். விழி 5. இவரு நம்ம வீட்டில் என்ன பண்றாரு என்ற சந்தேக பார்வையுடன் அவனை சுருங்கிய விழிகளால் பார்த்து கொண்டே அவனை கடந்து அடுக்கலைக்குள் நுழைந்து கொண்ட கயல், அவர் ஏமா வீட்டுக்கு வந்திருக்காரு என்றாள் வேலை செய்து கொண்டிருந்த தாயிடம். கார்த்திகா இழுத்துட்டு வந்துட்டா, அவ புண்ணியத்திலேயாச்சும் வீட்டுக்குள்ள வந்திருக்காரே, எப்போதும் வாசல்லே நின்று பேசிட்டு போயிடுவாரு. எனக்கும் அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு ஆசை. அது நம்ம கார்த்திகா தயவால அவ பிறந்த நாள் அன்னைக்கு தான் நடந்திருக்கு என்றார் பார்வதி. அவருக்கு ஏமா சாப்பாடு போடணும்னு உனக்கு ஆசை? நம்ம ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு நபர் தானே அவரை ஏன் இப்படி தாங்குற? பல நாட்களாய் குடைந்து கொண்டிருந்த கேள்வியை இன்று கேட்டுவிட்டாள் கயல். ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? தம்பி தங்கமாக இருக்காரு, தாய் தகப்பன் இல்லாதவர், பாவம், வந்த இடத்துல தன்னோட உடைமைகளை தொலைச்சிட்டு நம்ம ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏற்ற வேலையா இது? ஏதோ கெட்ட நேரம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு நாம தானே உதவியா துணை நிற்கணும் என்றார் மகளிடம். எல்லாம் சரிம்மா, அவர் ஏமா உன்னை அத்தைன்னு கூப்பிடுறாரு? எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அங்கிருந்த சட்னியை எடுத்து ருசி பார்த்து கொண்டே அவள் கூற, உனக்கேண்டி பிடிக்கல? அவருக்கு அத்தைனா ரொம்ப பிடிக்குமாம். அவரை வளர்த்தது கூட அத்தை தானாம். இப்போ அவங்க உயிரோட இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. அதான் என்ன உங்க அத்தையா நினைச்சா அத்தைனே கூப்பிட சொன்னேன் என்றார் பார்வதி. சரி, கார்த்திகா ஏமா அவரை அத்தான்னு கூப்பிடுறா? தன் மற்றொரு சந்தேகத்தை அவள் கேட்க, அத்தை பொண்ணு அத்தான் முறைதானே வரணும், அதான் அத்தான்னு கூப்பிடுறா. சரி, நீயும் போய் உன் அத்தானுக்கு வாழை இலையை எடுத்து வை என்றார் பார்வதி. கயல்தான் என்னது என்று விழிகள் விரிய நின்றாள். ஏண்டி சில மாதிரி நிற்கிற? போய் இலை எடுத்து வை.
பார்வதி மகளை அதட்ட வேறு வழியின்றி வாழை இலையை எடுத்து சென்றவள் சாப்பிடும் இடத்தில் இலையை விரித்தாள். தம்பி, கை கழுவிட்டு வாப்பா. பார்வதி சக்தியிடம் கனிவாக கூறவே சரிங்கத்தை என்றவாறு எழுந்தவன் சமையல் அறையில் இருந்த சிங்கில் கை கழுவ சென்றான். அவனின் வருகையை அறியாத சமையலறையில் இருந்த கயல் கையில் உள்ள பாத்திரத்துடன் திரும்பியவள் அவனது அகன்ற மார்பில் பலமாக மோதி நின்றாள். பார்த்து வர தெரியாதா? நொடியில் சட்டென்று அவனை விட்டு விலகியவள் அவனை கோபமாக முறைக்க, நீங்க தானங்க வந்து இடிச்சிங்க, நான் பார்த்துதான் வந்தேன், நீங்க தான் பார்க்காம வந்து இடிச்சிட்டீங்க என்றான் சக்தி. சரி, நான் பார்க்காம இடிச்சிட்டேன், நீங்க விலகி போயிருக்க வேண்டியது தானே என கயல் குரலை உயர்த்த, நீங்க என்ன வந்து இடிப்பீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன் என்றான் சக்தி நிதானமாய். நீங்க ஏதோ வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. கயல் கோபம் குறையாமல் பேச, நான் எதுவுமே பண்ணலையே, இடிச்சது நீங்க தான், அப்படி பார்த்தா நீங்க தான் வேணும்னு பண்ணியிருக்கீங்கன்னு நானும் சொல்லலாம் என சக்தி பொறுமையுடனே கூற, இங்கு கயலுக்குத்தான் பொறுமை காற்றில் பறந்தது. இவர் என்ன எப்போதும் தன் மீதே குற்றம் சுமத்துகிறார் என்று அவள் மேலும் ஏதோ கூற வந்த நேரம் பார்வதி அச்சமயம் அங்கு வந்தார். இதை பெரிதுபடுத்தாமல் சக்தியை கோபமாக முறைத்துவிட்டு தன் வேலையை கவனித்தாள். சக்தி கை கழுவி விட்டு அமர பார்வதி அவனுக்கு முதலில் 2 இட்லிகளை பரிமாறினார். கயல், சட்னி எடுத்துட்டு வா என மகளுக்கு குரல் கொடுக்க மனதில் அவனை அர்ச்சனை செய்தபடி அம்மா கூறியதை எடுத்து வந்தவள் அவனுக்கு பரிமாறினாள். முகத்தை சிடுசிடுப்பாக வைத்துக்கொண்டு அவனுக்கு அவள் பரிமாறியதாலோ என்னவோ சாப்பிடும் முன்னமே அவனுக்கு புரை ஏறிவிட தன் தலையை தட்டியபடி இருமிக் கொண்டிருந்தான் அவன். அவனது இருமல் கயலை பதற வைக்க வேகமாக சமையலறைக்கு ஓடியவள் டம்ளரில் குடிநீர் எடுத்து வந்து அவனிடம் நீட்டினாள். அதனை வாங்கி குடித்து இருமலை கட்டுப்படுத்தியவன் தேங்க்ஸ் என்றான் அவளின் முகம் நோக்கி. ஏனோ அன்றும் அவன் பார்த்த அந்த பார்வை கயலுக்குள் என்னவோ செய்தது. அதற்கு பிறகு அவள் ஒதுங்கிவிட கார்த்திகா அப்போது வந்தாள். தன் கையாலேயே கேசரியை அவனுக்கு பரிமாறினாள். அத்தான், கேசரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்றாள். கேசரியை ருசி பார்த்தவனுக்கு அது மிகவும் ருசியாகவே தெரிய, நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு கார்த்திகா என்றவாறு இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிட்டான். அம்மா, நீங்க வச்ச கேசரி அத்தானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம். கார்த்திகா தாயிடம் கூறவே, இன்னைக்கு கேசரி நான் பண்ணலடா, உன் அக்கா தான் பண்ணுனா என்றார் பார்வதி. ஓரமாக நின்ற கயல் நடப்பதை கண்டும் காணாமலும் இருந்த நேரம் சக்தியின் பார்வை அந்த நேரம் கயலை தொட்டுச் சென்றதை அவள் சரியாக கவனித்து விட்டாள். ஆனால் ஏனோ அப்போது அவளுக்கு கோபம் ஏற்படவில்லை. வயிறுடன் சேர்த்து மனதும் சக்திக்கு நிறைந்து போய்விட பார்வதியிடம் விடை பெற்றவன் ஹோட்டலுக்கு புறப்பட்டான். அப்பா, நம்ம வீட்டுக்கு கவிதா, மகேஸ்வரி, கிரிஜா எல்லாம் வரதா சொல்லியிருந்தாங்க. மகேஸ்வரிக்கு அடுத்த வாரம் கல்யாணம். பத்திரிக்கை கொடுக்க தோழிங்களோட வரதா சொல்லியிருக்கா. மணி 5 போகுது. நான் வீட்டுக்கு கிளம்பட்டாப்பா என்றாள் கயல் தன் தந்தையிடம். சரிடா, நீ கிளம்பு என்றவர் மகளை அனுப்பி வைத்துவிட்டு தன் வேலையில் மூழ்கினார். கயல் வீட்டிற்கு வந்த அடுத்த 10வது நிமிடத்திலேயே அவளின் தோழிகள் வீட்டிற்கு வருகை தந்திருந்தனர். கயலுக்குத்தான் உற்சாகமாகி போனது. பார்வதி கொடுத்த காஃபியையும் பலகாரங்களையும் குறித்து கொண்டே கேலி கிண்டலுடன் பேசிக் கொண்டிருந்தனர் நால்வரும். கல்யாண புது பெண்ணான மகேஸ்வரியை தங்களால் முடிந்த வரையில் கிண்டல் செய்து முகம் சிவக்க வைத்தனர் தோழிகள். கயல் தன் தோழிகள் மூவரிடமும் தான் நன்றாக பழகுவாள். நால்வருமே பள்ளி காலத்திலிருந்தே தோழிகள். கல்லூரியிலும் ஒரே படிப்பை தேர்ந்தெடுத்தவர்கள் ஒன்றாகவே நிறைவும் செய்திருந்தனர். ஏண்டி கயல், உனக்கு எப்போ கல்யாணம்? மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா என கிரிஜா ரகசியமான குரலில் வினவ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதில் நான் தலையிடுறதும் இல்லை. ஆனால் அப்பா கிட்ட 2 வருஷமாவது போகட்டுப்பான்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் என்றாள் கயல். ஓடி பொழைக்க தெரியாதவளே, 2 வருஷம் சும்மா இருந்து என்னத்தை சாதிக்க போற? கல்யாணம் பண்ணி கணவன் கூட சேர்ந்து ஊர் சுத்தாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போறியா? என் அம்மா கிட்டலாம் நான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டேன் என்றாள் வாயாடியான கவிதா. விட்டா நீயே மாப்பிள்ளையை கொண்டு வந்து உன் அப்பா அம்மா முன்னாடி நிறுத்தினாலும் நிறுத்துவ. உன்னை பார்த்தாலே அம்புட்டு அவசரத்தில் இருக்கிற மாதிரி தானே இருக்கு என மகேஸ்வரி கூற மற்றவர்கள் சிரித்தனர். ஏய், நீயே உன் மாமா மகனை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்க போற, அப்புறம் என்னடி ஏதோ உன் அப்பா அம்மா சொல்ற மாப்பிள்ளைக்கு தான் கழுத்தை நீட்ட போற மாதிரி பேசுற? கவிதா அவளை வார அதற்கும் மற்றவர்கள் சிரித்தனர். ஏண்டி கிரிஜா, நீ சைலண்டா இருக்கிறத பார்த்தா என்னமோ சந்தேகமா இருக்கே, மறைக்காம சொல்லு. நீயும் மகி மாதிரி யாரையாச்சும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா? கவிதா சந்தேகமாக கேட்க, போடி அங்கிட்டு, அப்படி ஏதாச்சும் பண்ணா என் அண்ணன் என்னை வெட்டியே போட்டுடுவாரு. உங்களுக்கு அண்ணனுங்க இல்லை, அதனால தைரியமா இறங்கி எல்லாத்தையும் பண்ணுவீங்க. எனக்கு அப்படியா? வாசலை விட்டு இறங்கினாலே என் அண்ணன் கத்த ஆரம்பிச்சிடுவாரு. இந்த லட்சணத்துல நான் லவ் வேற பண்ண போறேனாக்கும் என்றாள் அவள் சலித்து கொண்டு. அவளை விடுடி கயல், நீ சொல்லுடி, இந்த இடைப்பட்ட காலத்துல உன் மனசுல ஏதாச்சும் காதல் எண்ணம் முளைச்சுதா? மகேஸ்வரி ஆர்வமாக கேட்க, நான் என் அப்பா அம்மா சொல்ற பையனை தான் கட்டிப்பேன், அதுல நான் உறுதியா இருக்கேன் என கயல் கூற, ஆடப்போடி, இவ அந்த காலத்து பொண்ணாவே இருக்கா என்று கேலி அரட்டைகளுடன் கழிந்தது அவர்களுக்கு. நாங்கள் வந்து நேரமாச்சு, கிளம்புறோண்டி என்று 1.5 மணி நேர கலாட்டா பேச்சுக்களுக்கு பிறகு அவர்கள் விடைபெற நினைக்க,
என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க என்றபடி வந்தார் பார்வதி. எங்களுக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா ரொம்ப நேரமாச்சுமா, இன்னொரு நாள் வரோம். அப்புறம் என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுங்க. அப்பா கிட்டயும் சொல்லுங்க. அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா வந்து அழைப்பிதழ் வைக்கத்தான் செய்வாங்க. என் கல்யாணத்துக்கு என் பங்குக்கு நானும் சொல்லணும்னு தான் சொல்ல வந்தேன். கண்டிப்பா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் என மகேஸ்வரி அன்பு கட்டளையிட, நாங்க எப்படி வராம இருப்போம்? நீ சொல்லாட்டாலும் ஆளா வந்து நிற்போம் என்ற பார்வதியிடமும் விடை பெற்றனர் 3 இளம் பெண்களும். தோழிகளை வழி அனுப்புவதற்காக கயல் வாசல் வரை செல்ல, வாசலுக்கு வந்த பிறகும் ஏதோ ஒரு பேச்சு முளைத்து பேச்சு ஆரம்பமாகியது அங்கு. நேரமாச்சிடி, கிளம்பலாமா என்று கேட்ட கவிதாவின் பார்வையில் சரியாக விழுந்தான் தாத்தாவின் பெட்டிக்கடையில் ஸ்கூட்டருடன் நின்ற சக்தி. ஹேய், யாருடி அவரு? பார்க்க புதுசா இருக்காரு என்று கூறிய கவிதாவின் கண்கள் சக்தியை ரசனையுடன் பார்த்தது. அதானே, நான் அவரை பார்த்ததே இல்லையே என மகேஸ்வரியும் கூற, ஊருக்கு புதுசோ என்னவோ, ஆனா பார்க்க ஹீரோவாட்டம் சூப்பரா இருக்காரு என்றாள் கிரிஜா. கரெக்டா சொல்றடி, ஹீரோ மாதிரி தான் இருக்காரு என்ற கவிதாவின் முகம் 1000 வாட்ஸ் பல்பெரியும் அளவிற்கு மின்ன, அதை கேட்க கேட்க கயலுக்குத்தான் ஏனோ உள்ளே புகைந்தது. விழி 6. ஏண்டி கையில, யாருடி அவரு? உனக்கு தெரியுமா அவரை? இதுக்கு முன்னாடி நீ அவரை பார்த்துருக்கியா என தோழியிடம் வினவினாள் கவிதா. தெரியும், எங்க ஹோட்டல்ல தான் வேலை பார்க்குறாரு. கயல் முகத்தில் எரிச்சலை காட்டாமல் கூற, அட நிஜமாவா? சொல்லவே இல்லை பாத்தியா நீ? அவர் பேர் என்னடி என்றாள் கவிதா முகம் கொள்ளா பூரிப்புடன். இப்போ அவர் பேர் எதுக்கு உனக்கு? இந்த முறை அடக்க பெரும் பாடுபட்ட எரிச்சலும் அவளுக்கு வெளிப்பட்டு விட, ஏண்டி கோபப்படுற? அவ பேரைத்தானே கேட்டேன் என சாதாரணமாக நோக்கியவள், ஏ கையிலு, போய் சொல்லாம சொல்லு, உனக்கு அவர் மேலே எதுவும் இது இல்லையே என்றாள் கவிதா. அடிச்சு பல்லக்கிலெல்லாம் உடச்சு எடுத்துடுவேன். யாரை பார்த்து என்னடி கேட்குற என கயல் எகிரிக்கொண்டு வர, ஹப்பா என்று நெஞ்சில் கை வைத்தவள், இது போதுண்டி, சும்மா செக் பண்ணி பார்த்தேன், உனக்கு எதுவும் ஆசகேச இருக்கோ என்று என்ற கவிதாவின் பார்வை மீண்டும் சக்தியின் மீது வந்து படிந்தது. ஏண்டி கவி, நீ ஏண்டி அவரை பற்றி நோண்டி நோண்டி விசாரிக்கிற? கிரிஜா சந்தேகமாக கேட்க, கல்யாணம் கட்டிக்கத்தான், வேற எதுக்கு என்ற கவிதாவின் சொற்கள் கயலின் மனதை பெரிதாக பாதித்தது. என்னடி சொல்ற, கல்யாணம் கட்டிக்க போறியா? மகேஸ்வரி திகைப்பாக கேட்க, ஆமா, பார்க்கவே கதாநாயகன் கணக்கா இருக்கிறவரை எனக்கு பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. ஒருவேளை இதுதான் பார்த்ததும் காதலோ என்ற கவிதா கண்கள் மின்ன கூற, என்னடி என்னெல்லாமோ பேசுற நீ, விளையாடுறதானே என்றாள் கிரிஜா. நான் எவ்வளவு உணர்வு பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்து விளையாடுறியான்னு கேட்குறியா? மடச்சி, நான் உண்மையை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்றாள் கவிதா அவனின் மீதிருந்து பார்வையை எடுக்காமலேயே. இவ போகிற போக்க பார்த்தா இப்போதே போய் அவர்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாலும் கேட்டுடுவா போலையே என புலம்புவது போல கவிதாவை மகேஸ்வரி ஏற்றிவிட, ஆமாண்டி, இருங்க, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் என கவிதா சக்தியை நோக்கி நடக்க, இங்கு கயலிற்குத்தான் ஏனென்று தெரியாமல் நெஞ்சமெல்லாம் பதறியது. சும்மா விளையாட்டுக்கு பேசுறான்னு பார்த்தா என்னடி இவ அவர்கிட்ட பேசுறதுக்கே போயிட்டா என சக்தியின் அருகில் சென்று அவனிடம் பேச்சு கொடுத்தபடி இருந்த தன் தோழி கவிதாவை பார்த்தவாறே கூறினாள் கிரிஜா. இவளுக்கு ரொம்ப தாண்டி தில்லு, ஒரு ஆம்பளை கிட்டேயே எவ்வளோ தைரியமா போய் கல்யாண மேட்டரை பற்றி பேசுகிறா பாரேன் என்று கிரிஜாவும் மகேஸ்வரியும் மாறி மாறி புலம்பித்தல்ல, இங்கு கயல்தான் கரங்களை பிசைந்தபடி மனதில் பாரமேற நின்றாள். சற்று நிமிடங்களில் சக்தியிடம் உரையாடிவிட்டு தோழிகளை நோக்கி வந்தாள் கவிதா. என்னடியாச்சு என மகேஸ்வரியும் கிரிஜாவும் ஆர்வமாக கேட்க, இல்லடி, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம் என்று கவிதா சோகமான குரலில் கூற, இதை கேட்ட கயலின் மனதுதான் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. ஏனாண்டி கிரிஜா கேட்க, அவரு அதுக்கான சரியான காரணத்தை சொல்லலடி, ஆனால் அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மட்டும் சொன்னதில்லாம உங்களை பார்க்கும்போது சிஸ்டர் ஃபீலிங் வருது, ஸோ உங்களை நான் என்னோட தங்கச்சியா வேணும்னா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருடி என அவள் அழுவது போல கூற, இங்கு கயலிற்கு சிரிப்பு முட்டி கொண்டு வந்தது. எங்கே சிரித்தால் தன் மீது எதுவும் சந்தேகம் கொள்வார்களோ என்ற எண்ணத்தை சிரமத்துடன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டாள். விடுடி, அட்லீஸ்ட் உன்னை தங்கச்சியாவாச்சும் ஏத்துக்கிட்டாரே, நீ எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லலாம், எனக்கு ஹீரோ மாதிரி அண்ணன் இருக்காருன்னு மகேஸ்வரி சிரிக்காமல் கூற, கவிதாவும் பாவமாக தலையசைத்தாள். சரிடி கையில, நாங்க கிளம்புறோம். பாவம், நம்ம கவி புதுசா அண்ணன் கிடைச்ச சோகத்துல இருக்கா. அவ இருக்கிற நிலைமையை பார்த்தா கை தாங்களா தான் அழைச்சிட்டு போகணும் போல் இருக்கு. நாங்க வரோம் என விடை பெற்ற இரு தோழிகளும் கவிதாவை கைத்தாங்களாக அழைத்துச் சென்றனர். கயலுக்கு ஏனென்று தெரியாமல் அச்சமயம் மனம் துள்ளாட்டம் போட்டது. அவள் மனதில் என்றும் இல்லாத ஒருவித மகிழ்ச்சி அவளை ஆட்டுவிப்பது போல இருந்தது. ஒருவித மோன நிலையில் நின்றவளின் பார்வை தன்னிச்சையாய் சக்தியின் புறம் திரும்பியது. பெட்டிக்கடை தாத்தாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தவனோ அவர் கூறியதற்கு வாய்விட்டு சிரிக்க, அப்போது அவனது கண்ணக்குழி அழகாக தெரிந்தது. இவர் சிரித்தால் இவ்வளவு அழகா இருப்பாரா என மனம் ரசனையுடன் நினைத்த மறுநொடி அவளது முகம் பயத்தில் வெளிரியது.
என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனா? இப்போ நான் என்ன நினைச்சேன்? நானா? நான் எப்படி என்று நினைத்தவளுக்கு கை கால்கள் எல்லாம் உதறியது. இல்ல, நான் பண்றது யோசிக்கிறது எதுவுமே சரியில்லை. நான் எவ்வளவு கண்ணியமா இருக்கணும்னு நினைக்கிறவ என் மனசு ஒரு ஆண்மகனை பார்த்து ஆசை கொள்ளுதா? எப்போதிலிருந்து நான் இப்படி மாறிப்போனேன்? ஒருவேளை இதுதான் வயசு கோளாறுல ஏற்பட ஒருவித ஈர்ப்பா? கடவுளே, என்ன இது? நான் இப்படி இல்ல, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். என் மனசுல எந்தவித ஆசையும் முளைக்கல, ஈர்ப்பும் உண்டாகல. நான் கயல் விழி. யார் மீதும் எனக்கு அவ்வளவு சீக்கிரம் எந்தவிதமான ஈர்ப்பும் உண்டாகாது. என் அப்பா எனக்கு பார்க்கிறவரைத்தான் கல்யாணம் கட்டிப்பேன். அவர் எங்க ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு நபர். அவரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்தில்தான் வைப்பேன் என கண்கள் மூடி சபதமிட்டு கொண்டாள் கயல். ஆழ்ந்த மூச்சொன்றை வெளியிட்டு விழிகளை திறந்து கொண்டவளின் மனம் சமாதானம் அடைந்தது போலத்தான் இருந்தது. மீண்டும் அவளது பார்வை சக்தியின் புறம் திரும்ப, அவனோ ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான். இந்த டைம்ல ஹோட்டல் இல்லாம இங்க என்ன பண்றாரு? தாத்தா கிட்ட மொக்க போட வந்துட்டாரா என்பதை நினைக்கும் போது அவளுக்கு கோபம் வர அவனை நோக்கி நடந்தாள். கயல் தன்னை நோக்கியவாறே வருவதை அறிந்த சக்தியும் வண்டியை நிறுத்திவிட, அவளோ, இந்த நேரத்தில் எங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கும் கணேசன்னா வரலைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்பா அங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. நீங்க என்னடானா சாவகாசமா நின்று வெட்டிக்கதை பேசிட்டு இருக்கீங்க என்றாள் எகிரலாய். இல்ல, அது சார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சக்தி தயக்கத்துடன் கூற, என்ன சொல்லிட்டு வந்தீங்க என்றாள் கோபம் குறையாமல். ஏமா கையல், எதுக்காக சக்தி தம்பியை திட்டிக்கிட்டு இருக்க? தம்பிக்கிட்ட நான் தான் சுகர் மாத்திரை முடிஞ்சிருச்சுன்னு வாங்கி வர கேட்டேன். அவர் சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு வரேன் தாத்தான்னு சொன்னவர் இப்போ அதை கொடுக்கத்தான் வந்தார். நான் தான் தம்பியை பிடிச்சு வச்சு 4 வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தேன். அதோட இந்த சாயந்தர நேரத்துல தம்பிக்கு எந்த வேலையும் இருக்காது என்று கிட்டத்தட்ட கோபமாகவே கூறினார் தாத்தா. கயலுக்குத்தான் கொஞ்சம் ஓவராக பேசிவிட்டோமோ என்று வருத்தமாக இருந்தது. அதற்கு மேல் அவள் அங்கு நிற்கவில்லை. வீட்டை நோக்கி நடந்து விட்டாள். கயல் எப்போதும் இப்படியெல்லாம் பேசாது. நல்ல குணமான பொண்ணு. இன்னைக்கு என்னாச்சுன்னே தெரியல. நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காதப்பா என பெரியவர் கூற, அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல தாத்தா, நான் வரேன் என்றவன் வண்டியில் புறப்பட்டு விட்டான். அடுத்த நாள் ஹோட்டல் என்றும் இல்லாமல் அதிகமான பரபரப்புடன் காணப்பட்டது. ஒரு கல்யாண வீட்டில் இவர்களின் ஹோட்டலில் இருந்துதான் உணவு வகைகளை ஆர்டர் செய்திருந்தனர். சமையல் வேலை பார்ப்பவரோடு கயலும் சக்தியும் கூட இறங்கி வேலை செய்தனர். கல்யாண வீட்டில் ஆர்டர் செய்த உணவு வகைகளை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கவே 3 மணி ஆகிவிட்டது. அன்று வேலை அதிகமாக இருந்தாலும் தங்கள் வேலையை சிறப்பாக செய்து முடித்துவிட்டோம் என்ற திருப்தி இருந்தது அந்த ஹோட்டலில் வேலை பார்த்த ஒவ்வொருவருக்கும். இதுபோல் கல்யாண வீட்டில் ஆர்டர் வருவதெல்லாம் எப்போதாவது ஒரு நாள் நடப்பதுதான். தனசேகரனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருப்போர் மட்டுமே அவர் ஹோட்டலில் ஆர்டர் செய்வதுண்டு. அதனால் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் செய்வார் தனசேகரன். மதியம் 3 மணிக்கு பிறகு ஹோட்டல் வழக்கம் போல செயல்படத் தொடங்க அந்த நேரம்தான் கயலின் முன்பு வந்து நின்றான் சக்தி. என்ன என்ற பார்வையுடன் அவள் பார்க்க, அவனோ எனக்கு 500 ரூபாய் கடன் வேணுங்க, அவசரமா என்றான். எதுக்கு? அவள் காரணத்தை கேட்க, மன்னிச்சிடுங்க, காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. சார் வீட்டுக்கு போயிருக்காரு. இல்லைன்னா நான் அவர்கிட்டயே கேட்டிருப்பேன். நான் இல்லாத சமயத்துல ஏதாவது தேவைன்னா உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. அதனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன் என்றான் சக்தி. எல்லாம் சரிங்க, ஆனா சும்மா எப்படி நான் உங்களுக்கு கடன் தரது? காரணத்தை சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க 2000 ரூபாய் கடன் பாக்கி வச்சிருக்கீங்க. இதுல மறுபடியும் கடன் கேட்டா என்ன அர்த்தம் என்றால் கண்டிப்பான முகபாவனையுடன். வீட்டில் இருக்குங்க, நான் நாளைக்கு கண்டிப்பா இப்ப வாங்குற காசை கொடுத்துடுறேன். மாசம் பிறந்ததும் நான் வாங்கின மீதி கடனையும் அடைச்சிடுவேன். தாராளமா என்ன நீங்க நம்பலாங்க. உங்ககிட்ட காசு வாங்கிட்டு நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். ஓடி போறதுக்காக நான் இங்க வரல. என்னோட எண்ணம் என்னவோ அதை முழுசா நிறைவேற்றிட்டு தான் இந்த இடத்தை விட்டு போவேன் என அவன் அழுத்தமான குரலில் கூற, கயல்தான் அவனது வார்த்தையில் தடுமாறி போனாள். இப்போது இவர் என்ன சொன்னார்? கோபப்படுறாரா என் மேல? இருந்தாலும் நான் ரொம்ப தான் அவரை இம்சை பண்றேன் என மனதில் தன்னை திட்டிக் கொண்டவள் வேறெதுவும் பேசாமல் அவன் கேட்ட பணத்தை எடுத்து அவன் கையில் வைத்தாள். விழி 7. தம்பி சக்தி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே என்றார் தனசேகரன். வழக்கம் போல ஹோட்டலை மூடிவிட்டு ஒன்றாக வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்தனர் சக்தியும் தனசேகரனும். அந்த நேரம்தான் தனசேகரன் சக்தியிடம் பேச்சு கொடுத்தபடி வந்தார். சொல்லுங்க சார், என்ன விஷயம் என்றான் சக்தி. ஏன்பா என்னோட பொஞ்சாதி பார்வதியை வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுற? என்னை மட்டும் ஏன் தள்ளி நிறுத்தி சார் சார்னு கூப்பிடுற? பேச்சிற்கு இடையில் இந்த பேச்சும் இடை புகுற. அது என்ன இருந்தாலும் நீங்கள் என்னோட முதலாளி, உங்களை சார்னு கூப்பிட்றது தான் சரியாக இருக்குன்னு தோணுச்சு. அதான் சார். அதுவும் இல்லாமல் அத்தை உங்களை மாதிரி இல்லை, என்கிட்ட இயல்பா என்னை அவங்க மகனை போல தான் பார்க்குறாங்க. அதனால் என அவன் கூறிக்கொண்டிருக்கும் சமயம் இடைவெட்டி உள்நுழைந்தவர், ஏன்பா அப்போ நான் உன்கிட்ட இயல்பாக நடந்துக்கலேன்னு சொல்கிறியா? நானும் உன்னை என் மகனைப் போலத்தான் பார்க்கிறேன். என்னை போய் இப்படி நினச்சிட்டியேப்பா என தனசேகரன் வருத்தம் கொள்ள, சார் சார், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஹோட்டலில் நமக்கிடையில் பேசிக்கிறதுக்கு அதிக நேரம் இருக்காது. ஆர்டர்ஸ் டெலிவரி பற்றி பேசிப்போம், அவ்வளவுதான்.
இதனால தானோ என்னவோ நமக்கிடையில எப்போதும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனா வீட்ல அத்தை தான் காலையில எனக்கு காஃபி கொண்டு வந்து தருவாங்க. அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க சொல்லும் அன்பான சில வார்த்தைகள் என்னை அவங்க கூட இயல்பா பேச வச்சுது. அப்புறம் கார்த்திகா, அவளும் அப்படித்தான். தன்னோட குறும்பு பேச்சால என்னை சிரிக்க வைக்காம இருக்க மாட்டா. இங்க வந்த பிறகு நான் நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். நான் வேறொரு நோக்கத்தோட வந்தேன். ஆனா இங்க எனக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு கிடைக்காம அதற்கு பதிலா வேற எதுவோ கிடைச்சிருக்கு. இதுதான் அந்த கடவுளோட விளையாட்டு போல. அவன் வேலையை பற்றி கூறுகிறான் போல என எண்ணியவர், உண்மைதான்பா, அந்த கடவுளோட விளையாட்டை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் நாம எதிர்பார்க்கிற மாதிரி எதையும் கொடுக்கலைனாலும் அதை விட பெஸ்டா நம்ம நினைக்கிறத விட பெருசா கொடுப்பாரு என்றார். அதென்னவோ உண்மைதான் சார். ஆனா எனக்கு நான் ஆசைப்பட்டது தான் வேணும். நான் ஆசைப்பட்டதை எடுத்துக்காம இங்கிருந்து போக மாட்டேன். அவன் ஏதோ உள்நோக்கத்துடன் கூற, அதை அறியாதவரோ, கண்டிப்பா கிடைக்கும்பா, நீ ஆசைப்பட்டது நிச்சயம் கிடைக்கும். இந்த முறையும் அவர் வேலையை நினைத்துச் சொல்ல, ஆனால் சக்திக்குத்தான் மனம் நிறைந்து போனது அவரது இவ்வார்த்தைகளால். ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே சார். சக்தி சரியாக விஷயத்திற்கு வர, இப்போதும் சார்னு தள்ளி வச்சே கூப்பிடுற பாத்தியா? அவர் வருத்தம் கொள்ள, சாரி சாரி அங்கிள், சொல்லுங்க, இனி அங்கிள்னு கூப்பிடுறேன். இதுல உங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லையே அங்கிள் என்றான் சக்தி. அதெல்லாம் இல்லப்பா, இப்போதான் திருப்தியா இருக்கு. அப்புறம் விஷயம் என்னன்னா, நம்ம கையிலுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தேன். நேத்து கல்யாண புரோக்கர் வந்து ஒரு மாப்பிள்ளை போட்டோ கொடுத்து அவர் குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு போனாரு. மாப்பிள்ளையே போட்டோல பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. ஆனா நேர்ல பார்க்கிற மாதிரி வராதில்ல. அவரை நேரா பார்த்து பேசணும். அவரோட குணம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீதான்ப்பா எனக்கு உதவி பண்ணணும் என்றவர், மேலும் எனக்கும் சரி பார்வதிக்கும் சரி சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லை. எங்களோட அப்பா அம்மா இவ்வுலகை விட்டு போன பிறகு இருந்த சொந்த பந்தங்கள் ஒன்றும் இல்லாமல் அருந்து போச்சு. நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் பொண்ணுக்கு கல்யாணம்னு வரும்போது தான் சொந்தங்கள் இல்லாமல் போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கூட நெருங்கி பழகினாலும் சொந்தங்களை போல வராது இல்லையா? இப்போ உன்னைத்தான் என் வீட்டில் ஒருத்தனா பார்க்கிறேன். அதனால தான் உன்கிட்ட உதவி கேட்டு நிற்கிறேன் என்றார் தனசேகரன். தனசேகரன் தன் மனதில் உள்ள அனைத்தையும் கூறி முடித்த பிறகும் சக்தியிடமிருந்து எந்தவித பதிலும் வரவில்லை. அவன் முகத்தை நோக்கியவருக்கு அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவன் முகத்தை பார்த்து கணிக்க முடியவில்லை. அதனால் அவனை தொட்டு அழைத்தவர், என்னப்பா, என்ன யோசனை என்றார். ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் ஒருத்தனா நினச்சி உதவி கேட்டிருக்கீங்க. நான் பண்ணாமல் இருப்பேனா? கண்டிப்பாக என்னால் ஆன உதவியை நான் செய்கிறேன் அங்கிள் என்றான் உணர்வுகள் துடைத்த முகத்துடன். தனசேகரன் சந்தோஷமாக தலையசைத்தார். அப்பா, நைட்டு சொல்லியிருந்தேன்லப்பா, இன்னைக்கு நான் இன்டர்நெட் சென்டருக்கு போகணும்னு. இப்போ கிளம்புனாதான்ப்பா வீட்டுக்கு போய் முகம் கழுவிட்டு நேரமாக இன்டர்நெட் சென்டருக்கு போக முடியும். நான் கிளம்பட்டுமா என்றாள் கயல். மணி இப்பவே 6 ஆச்சேம்மா, நீ போகிறதுக்குள்ளே இருட்டிடுமே. ராத்திரி நேரத்திலேயா போக போற என்ற உறுத்தலுடன் கேட்டார் தனசேகரன். காலையிலலாம் எனக்கு இங்கே வேலை இருக்கும்பா. நைட் நேரத்தில் தான் நான் சும்மா இருப்பேன். 7 மணிக்கு சென்டருக்கு போயிட்டு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பிடுவேன். இந்த காலத்து பொண்ணுங்க நைட் ஷிஃப்ட் வேலைக்கே போகிறாங்க. நீங்கள் என்னடானா ஒரு நாள் வெளியே அனுப்புறதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க என்றாள் கயல். என்ன பண்ணுறதுமா, காலம் அவ்வளோ கெட்டு கிடக்கில்லையா? தகப்பனா என் பொண்ணை நினச்சி எனக்கு பயம் இருக்கத்தானே செய்யும் என்றார் தனசேகரன். உங்கள் பொண்ணை நினச்சி உங்களுக்கு பயமே வேணாம். உங்கள் பொண்ணு எவ்வளவு தைரியமானவன்னு தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பேசுறது சரியா? இன்னைக்கு மட்டும்தான்ப்பா, நான் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறேன். சரியாப்பா? கயல் கேட்க, உள்ளுக்குள் உறுத்தல் இருந்தாலும் மகளிடம் வேண்டாம் என்று மறுப்பு கூற மனம் வரவில்லை. ஆதலால், சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இந்தா என் ஃபோனை எதுக்கும் கையில் வச்சுக்கோ என்று தன் ஃபோனை மகளிடம் நீட்டினார். இருந்தாலும் உங்கள் பொண்ணை நினச்சி உங்களுக்கு ரொம்ப தான்ப்பா பயம். நான் வரேன் என்றவள் அவர் கொடுத்த ஃபோனை வாங்கி கொண்டு கிளம்பிவிட்டாள். தந்தை மகளுக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தைகளை சக்தி கண்டும் காணாதது போல இருந்து விட்டான். மகள் சென்றதும் தனசேகரனை வேலை இழுத்து கொள்ள அவர் தன் வேலையில் மூழ்கினார். ஏண்டி கையிலு, இன்னும் என்னடி பண்ற? 9 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தானடி போன. மணி 9:15 ஆச்சு. இன்னைக்குன்னு பார்த்து உன் அப்பாவையும் காணோம். கிளம்பிட்டியா இல்லையா? மகளை காணாமல் தவித்து போயிருந்த பார்வதி அவள் ஃபோன் கொண்டு போயிருப்பதை அறிந்து அவளின் எண்ணிற்கு அழைத்து கேட்க, அம்மா, கிளம்பத்தாமா போறேன், இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டில் இருப்பேன் என்றாள் கயல். சரி, சீக்கிரம் வா, நான் வைக்கிறேன் என்று பார்வதி ஃபோனை அணைத்துவிட தன் கைப்பையை எடுத்துக்கொண்டவள் அதில் ஃபோனை போட்டுவிட்டு தான் கொண்டு வந்த கோப்புகளையும் கையோடு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல சென்டரிலிருந்து வெளிவந்தாள். வீட்டிலிருந்து இன்டர்நெட் சென்டர் சரியாக 2 கிலோமீட்டர் தூரம். பக்கத்தில்தான் என்றாலும் வரும்போது ஆட்டோவில் தான் வந்தாள் தந்தையின் கண்டிப்பினாள். இப்போது அவள் இன்டர்நெட் சென்டரிலிருந்து வெளிவந்த நேரம் அத்தெருவே அமைதியாக காணப்பட்டது. அவள் வரும்போது மிகவும் பரபரப்பாக காணப்பட்டிருந்த இடம் இப்போது வெறிச்சோடி கிடந்தது. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு இப்போது நிசப்தமாக காட்சியளித்தது. அந்த ரோட்டில் இன்டர்நெட் சென்டர் மட்டும்தான் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. மனதில் சிறு அச்சம் பிறந்தாலும் ஆட்டோ ஏதாவது வருகிறதா என்பதை பார்த்து கொண்டே சாலையோரத்தில் நடந்தாள்.
அந்த சாலையில் எந்தவித வண்டியும் வராமல் போகவே நடந்தே வீட்டிற்கு சென்று விடலாம் என்று நடையை கூட்டினாள். அந்த நீண்ட சாலையை கடந்து விட்டால் அடுத்த ரோட்டில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். எப்படியாவது இந்த சாலையை மட்டும் கடந்துவிட வேண்டும் என்ற உத்வேகத்துடன் அவள் அந்த ஆளரவமில்லா அச்சாலையில் தன்னந்தனியாக நடந்து கொண்டிருந்த நேரம் அவளின் முதுகுக்கு பின்னால் ஆண்களின் பேச்சு சத்தம் கேட்கவே மெதுவாக திரும்பி பார்த்தாள். கயலை பார்த்தவாறேதான் ஏதோ கிசுகிசுப்பாக பேசிக்கொண்டு அவளை பின்தொடர்ந்து வந்தனர் 4 ஆண்கள். கயலுக்கு பயத்தில் உடலெல்லாம் நடுங்கத் தொடங்கியது. அவள் பயத்தில் நடையின் வேகத்தை கூட்ட அந்த 4 ஆடவர்களும் தங்களின் நடையை கூட்டி அவளை நெருங்கி வந்து கொண்டிருந்தனர். கடவுளே, என்னை காப்பாத்து என மனதில் கடவுளை வேண்டியபடி ஓடியவளை அந்த 4 ஆடவர்களும் துரத்தி கொண்டு ஓடினர். இந்த காலத்தில் நாய் பூனைகளை கூட விட்டு வைக்காத கொடூரர்கள் ஒரு பெண் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டால் விட்டுவிடுவார்களா? அவளை விடக்கூடாது என்ற எண்ணத்தில் அவளை துரத்தி சென்று அவளை பிடித்தும் விட்டனர். மூச்சு வாங்கியபடி பயத்தில் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்துடன் ஒன்று போய் நின்றிருந்தவளுக்கு பயம் உடலை நடுங்கச் செய்ய, அந்த நேரம் அந்த 4 ஆடவர்களும் ஒரு மாதிரியாக சிரித்துவிட்டு அவளது கரத்தை ஒருவன் பிடிக்கப் போன நேரம் கயல் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். அவளது கண்ணீர் கன்னத்தில் வழிந்த அந்நேரம் யாரோ ஒருவன் கத்திக் கொண்டிருப்பது செவியில் விழவே அவள் விழிகளை திறந்தாள். கீழே அவளை தொட வந்தவன் சுருண்டு போய் கிடந்தான். கயலுக்கு என்ன நடந்ததென்றே புரியவில்லை. அலறிக்கொண்டு வழியில் துடித்தபடி கீழே விழுந்து கிடந்தவனை புரியாமல் பார்த்தவள் அப்போதுதான் தனக்கருகில் நின்ற சக்தியை கவனித்தாள். தன்னை காக்க வந்த தெய்வமாகத்தான் அவன் தெரிந்தான். மற்ற 3 நபர்கள் அவனது நண்பன் ஒரே அடியில் சுருண்டு விழுந்து கிடப்பதை தொண்டை ஏற இறங்க பார்த்தவர்கள் அதற்கு மேலும் அங்கு நிற்கவில்லை, ஓடியே விட்டனர். அடி வாங்கியவன் தவழ்ந்து கொண்டே தட்டு தடுமாறி ஓடினான். விழி 8. கயல், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீ நல்லதானே இருக்கே. அவன் அழைத்த ஒருமை அழைப்பெல்லாம் கயலின் புத்தியில் ஏறவே இல்லை. ஆனால் அவன் உரிமையாக கேட்ட விதம் அவளை எங்கோ இழுத்துச் செல்ல தன்னிச்சையாக அவளது தலை ஆம் என்பதாய் தலையசைத்தது. சரி வா, வீட்டுக்கு போகலாம் என்ற போதுதான் அவளுக்கு வீட்டின் நினைவே வந்தது. இந்நேரம் அவளது தாயும் தந்தையும் அவளை நினைத்து கவலை கொண்டிருப்பார்களே என்ற எண்ணம் எழ தன்னை சமன் செய்து கொண்டவள் அவனுடன் நடந்தாள். அவன் ஸ்கூட்டரின் அருகில் செல்ல அவளோ, நீங்க எப்படி இங்க என்றால் மெல்லிய குரலில். வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், வர வழியில உன்னை பார்த்தேன் என்பதோடு முடித்து கொண்டவன், நீ வீட்டுக்கு போ, அத்தையும் அங்களும் உன்னைத்தான் தேடுவாங்க. இனி நைட் டைம்ல தனியா வெளியில வர்றதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோ என்று உரிமையோடு கண்டித்தான். அவனது கண்டிப்பில் அவளது தலையும் தன்னிச்சையாய் அசைந்தது. சரி கிளம்பு. தன்னையே ஒருவித தயக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தவளிடம் உரக்க கூற, நீங்க என்றால் வெளிவராத குரலில், நான் உன் பின்னாடியே தான் வருவேன், தைரியமா போ. வீட்டில் யார்கிட்டையும் எதையும் சொல்லி பயமுறுத்த வேணாம், தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க. இனி நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்றான் நிதானமாய். அவளுக்கும் புரிந்தது. அவனிடம் வேறு என்ன பேசுவதென்று தெரியாமல் தன் வீட்டை நோக்கி நடந்தாள். ஆங்காங்கே அவன் வருகிறானா என்று திரும்பி திரும்பி பார்த்தவாறும் நடந்தவள் ஸ்கூட்டியை தள்ளிக்கொண்டு அவன் தன் பின்னே வருவதைக் கண்டு நிம்மதி அடைந்தவளாய் தன் வீடு வந்து சேர்ந்தாள். வாசலிலேயே மகளுக்காக காத்திருந்தார் பார்வதி. மகளை கண்டதும் தான் அவர் முகத்தில் நிம்மதியே வந்தது. இவ்வளவு நேரம் என்னடி பண்ண? உயிரை கையில் பிடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இனி ராத்திரி நேரத்தில் வெளியே எங்கேயாச்சும் போன தொலைச்சு கட்டிடுவேன் என்று மகளை அச்சித்தவர் உள்ளே வா என்று அதட்டிவிட்டு நிம்மதியுடன் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டார். கயல் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அவன் மட்டும் வரவில்லை என்றால் அவளது நிலை நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறியது. அவன் சாவகாசமாக ஸ்கூட்டியை தள்ளிக்கொண்டு போய் வீட்டின் வாயிலில் நிறுத்தியவன் அவள் தன்னைத்தான் பார்க்கிறாள் என்று அறிந்தானோ? அவனும் திரும்பி அவளை பார்த்தான். இருவரின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து கொண்டது. உதடுகள் பேசிக்கொள்ளாத மொழியை 4 கண்களும் பேசிக்கொண்டது. ஏண்டி கையில இன்னும் வாசலே நின்று என்னடி பண்ற? தாயின் குரல் அதிரடியாக வெளிவரவும் மோன நிலையிலிருந்து வெளிவந்தவள் வீட்டிற்குள் ஓடிவிட்டாள். இரவு உணவை எப்போது உண்டாள், எப்போது படுக்கையில் வந்து விழுந்தாள் என்ற எதுவும் நினைவில் பதியவில்லை. அக்கா அக்கா என்று கார்த்திகா அழைக்கவும் தான் கனவிலிருந்து வெளிவந்தது போல அவளை நோக்கினாள். என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கிற? இந்நேரம் நீ தூங்கியிருப்பேன்னு பார்த்தா உட்கார்ந்துட்டு செவத்தையே பார்த்துட்டு இருக்க என்று வினவினாள் கார்த்திகா. ஒண்ணுமில்ல, தூங்கத்தான் போற. சரி, நீ எதுக்காக இந்த நேரத்தில் எங்க வந்த என்றாள் தங்கையிடம். அத்தான் தான் நீ என்ன பண்றேன்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. கார்த்திகா கூறவே, என்ன என்று திகைப்பாக அவளை நோக்கினாள் கயல். ஏன் இப்படி முழிக்கிற? அது என்னன்னா, இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல கொடுத்த வீட்டு கணக்கு பாடத்தை என்னால முடிக்க முடியல. அதனால அத்தான் கிட்ட முடிச்சு கேட்டேன். அவரும் பார்த்துட்டு எனக்கும் தெரியல, நீ வேணும்னா உன் அக்கா கிட்ட அதை சால்வ் பண்ணி கேளுன்னு சொன்னாரு. அக்கா சீக்கிரமே தூங்கிடுன்னு சொன்னேன். அதுக்கும் அவரு சரி, உன் அக்கா என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வா, தூங்காம இருந்தா உன் அக்கா கிட்டேயே கேளுன்னு சொன்னாரு. அதைத்தான் நான் அப்படி சொன்னேன் என்றால் நடந்ததை விளக்கமாய். அவன் வேண்டுமென்றே தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கார்த்திகாவை அனுப்பி வைத்திருக்கிறான் என்பது கயலுக்கு புரிந்தது. அவளது இதழ் அவனுக்கு இருக்கும் தன் மீதான அக்கறையை நினைத்து அழகாக முறுவலித்தது.
இப்போ நீ எதை நினைச்சு சிரிக்கிற? கார்த்திகா அவளது சிரிப்பை கண்டு கொண்டு சந்தேக கண்ணோடு வினவ, நொடியில் முகத்தை மாற்றியவள், ஒன்றும் இல்லை, சரி கொடு, நான் சொல்லித்தரேன் என்று பேச்சை மாற்றி தங்கைக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்தாள் கயல். மறுநாள் வழக்கம் போல குளித்து முடித்துவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட வந்தாள் கயல். அவளது பார்வை ஆர்வமாக சக்தியின் வீட்டை நோக்க, அதுவோ இன்று பூட்டப்பட்டிருந்தது. அவன் அங்கு வந்த நாட்களிலிருந்து காலை நேரத்தில் வாசலில் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பவன் இன்று ஏன் வெளியே வரவில்லை என்று அவள் மனம் யோசிக்காமல் இல்லை. நேற்று அவர் தனக்கு எத்தனை பெரிய உதவியை செய்திருக்கிறார். அவர் செய்த உதவிக்காக நான் ஒரு நன்றி என்ற வார்த்தையை கூட கூறவில்லையே என்று இரவு முழுக்க உறுத்தலாகவே இருந்தது கயலுக்கு. காலையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நன்றி கூறியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் வெளிவந்தவளின் கண்களில் படாமலேயே போய்விட்டான் சக்தி. சரி, ஹோட்டலில் பார்த்து கொள்ளலாம் என்று தன் வேலையை முடித்துவிட்டு தன் இதர வேலைகளில் மூழ்கினாள் கயல். அன்று வழக்கத்திற்கு மாறாக நிறைய ஆர்டர்கள் வந்திருந்தன. சக்தியை பார்த்தாலும் அவனிடம் பேச முடியவில்லை கயலால். அன்றைய நாள் அவனுக்கு நன்றி சொல்லாமலேயே கடந்துவிட்டது கயலுக்கு. அதனால் அவள் மனதில் சிறு வருத்தமும் இருந்தது. அடுத்த நாள், கயலு, நான் வேலையா இருக்கேன், இன்னைக்கு மட்டும் சக்தி தம்பிக்கு போய் காஃபி கொடுத்துட்டு வா. கார்த்திகா இப்போதான் எழுந்து முகம் கழுவ போயிருக்கா என்று கயலிடம் கூறினார் பார்வதி. மற்ற நேரமாக இருந்தால், போமா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு என்று கூறி கடந்து சென்று விடுவாள் கயல். ஆனால் இன்றோ அவள் எப்படி அவ்வாறு கூறுவாள்? எப்போதடா சக்தியை பார்ப்போம், அவனிடம் பேசுவோம் என்று தானே நேரம் பார்த்து காத்திருந்தாள். தனக்காக கடவுள் செய்து கொடுத்த வழி போல இருக்கே. சரிம்மா, நான் கொடுத்துட்டு வரேன் என்றாள் தாயிடம். பார்வதிக்குமே அவள் உடனடியாக சம்மதம் கூறியது ஆச்சரியம்தான். இதற்கு முன் ஒருமுறை மகளிடம் அவனுக்கு காஃபி கொடுத்துவிட்டு வா என்று கூறிய போது அவளோ தன் அம்மாவை கடிந்துவிட்டு சென்று விட்டாள். இன்று தன் மகளின் செயல் புதிதாக இருந்தாலும் அவர் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அவரின் மகளை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும் என்பதினால். கயல் கையில் காஃபி டம்ளருடன் சக்தியின் வீட்டிற்கு சென்ற நேரம் கதவு பூட்டப்பட்டிருந்தது. இன்னும் தூங்குறாரா என்ன என்று மனதில் நினைத்தபடி அவள் கதவை தட்ட, சில நொடிகளுக்கு பிறகு வந்து கதவை திறந்தான் சக்தி. கயலை அவன் அங்கு எதிர்பார்க்கவில்லை என்று அவனது முகமே காட்டிக் கொடுக்க, தன்னை வினோதமாய் பார்க்கும் அவனது பார்வையிலேயே அவனது மனதை பிடித்தவள் காஃபி என்றால் மெல்லிய குரலில். நன்றி என்றவாறு அவன் பெற்றுக்கொள்ள, கயல்தான் எப்படி அவனிடம் நன்றி கூறுவது என்பது தெரியாமல் கரங்களை பிசைந்தபடி நின்றாள். டம்ளருக்காக நிற்கிறாளோ? அவளது மன எண்ணத்தை அறியாத சக்தி தானே ஏதோ நினைத்து கொண்டு சுட சுட இருந்த காஃபியை நின்ற வாக்கிலேயே இருந்து கொண்டு தன் வாய் காற்றினால் உதட்டை குவித்து ஊதி குடித்தும் முடித்து விட்டான். அவனுக்கு சூடாகவே பருகும் பழக்கம் இருந்ததால் ஓரிரு நிமிடங்களில் காஃபியை அறிந்து முடித்தவன் இந்தாங்க என்றவாறு அவளிடம் நீட்டினான். அதுக்குள்ள குடிச்சிட்டாரா என்று இந்த முறை அவள் அவனை வினோதமாக பார்க்க, அவனோ அவளது பார்வைக்கான அர்த்தம் புரியாமல், என்னாச்சுங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க என்றான். இல்லை, இவ்வளோ சீக்கிரம் காஃபியை குடிச்சிங்களான்னு வியப்பா இருந்தது. போதாததுக்கு காஃபி நல்ல சூட்லேயும் இருந்தது, அதான் என்று அவள் இழுத்து நிறுத்த, டம்ளர் வாங்கறதுக்காகத்தானே நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க, அதான் டக்குன்னு நானும் குடிச்சிட்டு கொடுத்துட்டேன் என்றான். சே, டம்ளருக்காகவா நம்ம நின்னோம்? இப்படி நினச்சிட்டாரே என மனதிற்குள் புலம்ப, அவனோ என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? இப்போதுதான் அவளது மனதை அறிந்தவன் போல அவன் கேட்க, நல்ல வேளையா அவரே விஷயத்துக்கு வந்துட்டாரு என்று சந்தோஷம் கொண்டவள் ஆமா என்று விட்டு, ரொம்ப நன்றிங்க என்றாள் மனப்பூர்வமாக. எதுக்கு? அவன் தெரியாதது போல கேட்க, நேற்று நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அப்போது நான் இருந்த நிலைமையில என்னால் நன்றி சொல்ல முடியல, அதான் இப்போ சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்றாள் கயல். இன்றுதான் அவனிடம் நீண்ட நெடும் வார்த்தைகளை கோர்வையாக பேசி முடித்தாள். அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் நான் அதை தங்க பண்ணியிருப்பேன், இதுக்காக நன்றி எல்லாம் வேண்டாம் என்று அவன் அலட்டிக்கொள்ளாமல் கூற, அவளுக்குத்தான் ஏனோ அவன் கூறிய விதம் மனதில் ஒருவித வலியை தர முகம் சட்டென்று சுருங்கி போனது. எனக்கு ஹோட்டலுக்கு கிளம்ப நேரமாச்சு, நான் போகட்டுமாங்க? அவளது வாடிய முகத்தை கண்டும் காணாதது போல் அவன் உள்ளே செல்ல முயல, தலையசைத்தவள் வாடிய முகத்துடன் தானும் திரும்பி வீட்டை நோக்கி நடந்தாள். போகிறவளை பார்த்து வெற்றி புன்னகை ஒன்றை சிந்தியவன் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டான். இங்கு கயல்தான் எதையோ இழந்ததைப் போலவே திரிந்தாள் அன்றைய நாள் முழுக்க. நேற்று அத்தனை உரிமையாக பேசியவன் இன்று எதற்காக இவ்வாறு பேசினான் என்று அவள் மனம் கிடந்து அடித்து கொண்டது. அந்த இடத்தில் வேறு யார் இருந்தாலும் அவர் உதவி செய்திருப்பார்தான், அதில் சந்தேகமில்லை அவளுக்கு. ஆனால் அதை அவன் இவளிடம் கூற வேண்டியதன் அவசியம் என்ன? கொஞ்சம் அக்கறையா பேசாவிட்டாலும் அப்படியெல்லாம் பேசி இருக்க வேண்டாம் என்று அவள் மனம் அழுக, இன்னொரு மனமோ இதற்காக நீ ஏன் கவலை கொள்கிறாய்? அவர் உண்மையைத்தானே கூறியிருக்கிறார், இதனால் உன் மனம் ஏன் கவலை கொள்கிறது என்று அவளை பார்த்து கேள்வி கேட்டது. விழி 9. தம்பி, கிளம்புவோமா? இன்னைக்கு ஆர்டர்ஸ் எதுவும் அவ்வளவா வராது, அப்படியே வந்தாலும் கணேஷ் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள், நாம போய் அவரை சந்திச்சா நல்லா இருக்குன்னு என் மனசுக்கு தோணுது என்றார் தனசேகரன் சக்தியிடம். அப்போதுதான் ஹோட்டலுக்கு கிளம்புவதற்காக வீட்டு வாயிலுக்கு வந்த கயல் தந்தை கூறியதை கேட்டுவிட்டு,
அப்பா எங்க போறீங்க இவ்ளோ காலையில? அதுவும் நல்ல நாளெல்லாம் பார்த்து போற மாதிரி இருக்கு என்றாள் தகப்பனிடம். மகளிடம் எப்படி கூறுவது என்பது தெரியாமல் அவர் மௌனமாய் நிற்க, தந்தையின் இந்த மௌன நிலை புரியாத கயல், அப்பா என்னாச்சு? என்கிட்ட சொல்ல ஏன் உங்களுக்கு இவ்ளோ தயக்கம் என்று அவள் புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்த சமயம் மகளின் சத்தம் கேட்டு பார்வதி அவிடம் வந்தார். என்னடி நீனும் கிளம்பலையா? மகளிடம் வினவ, கிளம்பத்தாம போறேன். அப்பா ஏதோ முக்கியமான நபரை பார்க்க போறாரு போல. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு என புகார் வாசித்தாள் தாயிடம். ஆமாடி, முக்கியமான ஆளை தான் பார்க்க போறாரு. அவர் பொண்ணுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள அவருக்கு முக்கியமான ஆள் தானே? தாய் கூறவே சற்று திகைப்புடன் என்னம்மா சொல்ற என்றாள். உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு கயல். குடும்பத்தை பத்தி விசாரிச்ச வரைக்கும் எல்லாரும் நல்லபடியா தான் சொல்றாங்க. ஆனா மாப்பிள்ளைய உன் அப்பா நேர்ல பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரு. அதுக்காகத்தான் சக்தி தம்பியையும் துணைக்கு அழைச்சிட்டு போறாரு என பார்வதி சாதாரணமாக கூற, இங்கு கையிலிருக்குத்தான் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது இச்செய்தி. அவளது பார்வை தன்னிச்சையாய் சக்தியின் மீது படிய அவனோ எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். சரிம்மா நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம் என்று சக்தியையும் உடன் அழைத்து கொண்டு தனசேகரன் புறப்பட்டு விட, அதிர்ச்சியிலிருந்து மீண்ட கயல், ஏமா இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்றாள் வாடிய முகமாக. நீ சின்ன பொண்ணுடி, இதையெல்லாமா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும்? அப்புறம் இப்போ சும்மா மாப்பிள்ளையோட குணம் பேச்செல்லாம் எப்படி மேலோட்டமா பார்க்கத்தானே போயிருக்காங்க. அப்பாவுக்கு திருப்தியா இல்லைன்னா இந்த சம்மந்தத்தை விட்டுட்டு வேற சம்மந்தம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா எங்க பொண்ணோட வாழ்க்கை எங்களுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லையா என்றார் கனிவான பார்வையில். கயல் எதை பற்றியும் யோசிக்காமல் விழிகளை மூடி, கடவுளே அந்த மாப்பிள்ளைய அப்பாவுக்கு பிடிக்கக்கூடாது, இந்த சம்பந்த பேச்சு இத்தோடையே நின்றுடணும் என்று மனமுருக வேண்டிக் கொள்ள, பார்வதிதான் அவள் என்ன செய்கிறாள் என்பது புரியாமல் வினோதமாக பார்த்தார். என்னடி பண்ற? தாயின் கேள்வியில் தன் பிரார்த்தனையை முடித்துவிட்டு விழிகளை திறந்தவள், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேமா என்றாள் தாயிடம் மறைக்காமல். இப்போ வா, அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? பார்வதி கேட்க, வெளியே சொன்னா பிரார்த்தனை பலிக்காதுமா, நான் வரேன் என்று கூறி புறப்பட்டு விட்டாள். பார்வதி குழம்பிய பார்வையுடன் தன் வேலையை கவனிக்கச் சென்றார். தனசேகரனும் சக்தியும் கோவில் வந்து சேர்ந்தனர். தரகர் மூலமாக வெள்ளிக்கிழமை அன்று அந்த மாப்பிள்ளை பையன் தவறாமல் கோவிலுக்கு வருவான் என்று தெரிய வரவே, கோவிலிலேயே வைத்து பார்த்து பேசிவிடலாம் என்று வந்திருந்தார் தனசேகரன். தம்பி சக்தி, அதோ அவர்தான் கையிலுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை. சற்று தொலைவில் கடவுள் சந்நிதியின் முன்பு நின்று கைகூப்பி கண்களை மூடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தவனை காட்டி கூறினார் தனசேகரன். டிப்டாப்பாக உடையணிந்து பார்க்க நன்றாகத்தான் இருந்தான் அவன். சக்தியின் பார்வை சில நொடிகள் அவனைத்தான் மொய்த்தது. மாப்பிள்ளை எப்படி இருக்கார் தம்பி? தனசேகரன் சக்தியிடம் வினவ, நல்லா இருக்கிறார் அங்கிள். ஆனா மாப்பிள்ளைக்கு சிகரெட் புகைக்கிற பழக்கம் இருக்கும் போலையே என்றான் யோசனையாய். என்ன தம்பி சொல்றீங்க? எப்படி நீங்க அவ்வளோ கணிப்பா சொல்றீங்க? தனசேகரன் குழப்பமாய் வினவ, அவரோட உதடுகள் கருத்து போய் இருக்கு பாருங்க அங்கிள். எனக்கு தெரிஞ்சு அவர் தினமும் புகைப்பவராய் இருப்பார்னு தோணுது என்றவன். ஆனா அங்கிள், இந்த ஜெனரேஷன்ல இதெல்லாம் சர்வசாதாரணம். இதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என சக்தி ஆழ்ந்து நோக்கியபடி கேட்க, தனசேகரன் யோசனையில் ஆழ்ந்தார். என்ன அங்கிள், நான் உங்க மனசை ஏதாச்சும் குழப்பி விட்டுட்டேனா? தம் அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை அங்கிள். சக்தி கூறவே, இல்லை தம்பி, என் பொண்ணு கையிலுக்கு சிகரெட் புகைக்கிறதுனா கொஞ்சமும் பிடிக்காது. அதோட புகை அவளுக்கும் ஒத்து வராது. நானும் புகை பிடிக்கிறவன் தான். இப்போ என் பொண்ணுக்காகத்தான் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுட்டேன். இந்த பையன் கையிலுக்கு சரி வர மாட்டான். வாங்க நாம திரும்பி போயிடலாம் என்று வந்த வழியிலேயே திரும்பி சென்று விட்டார் சக்தியையும் உடன் அழைத்து கொண்டு. அந்த நேரம் சக்தியின் முகத்தில் வந்து மறைந்த மர்மச் சிரிப்பை தனசேகரன் காண தவறியது யார் பிழையோ. அம்மா, அப்பா காலையிலேயே ஏதோ விஷயமா போனாரே, என்னம்மா ஆச்சு? மதியம் வீட்டிற்கு வந்ததும் வராததுமாக அன்னையிடம் கேட்க ஓடி வந்தாள் கயல். தந்தை ஹோட்டலுக்கு வந்திருந்தாலும் அவரிடம் கேட்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. அவரின் முகத்திலும் ஒருவித வாட்டத்தை கண்டவள், கண்டிப்பா இந்த சம்மதம் அவருக்கு பிடிக்கவில்லை என்று ஓரளவு புரிந்தாலும் அதை உறுதியாக தெரிந்து கொண்டே ஆகணும் என்ற நோக்கில் பார்வதியிடம் விசாரித்தாள் கயல். இல்லடி, அப்பாவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கலையாம். பார்வதி கூறவே கயல் மனதில் ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. கண்களை மூடி நெஞ்சில் கை வைத்து இறைவனுக்கு அவள் நன்றி கூற, அவளை மீண்டும் வினோதமாக பார்த்தார் பார்வதி. என்னடி பண்ற? பார்வதி பார்வையை மாற்றாமல் வினவ, கடவுளுக்கு நன்றி சொன்னேன்மா என்றால் முகமலர்ந்த நிலையில். எதுக்கு? மாப்பிள்ளையும் அப்பாவுக்கு பிடிக்கலைனா? பார்வதி சந்தேக பார்வையுடன் வினவ, ஐயோ இப்படி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேனே என புலம்பியவள், இல்லம்மா, அது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, அதுக்காகத்தான் நன்றி சொன்னேன் என்று எதையோ சொல்லி சமாளிக்க, அப்போதும் அவளை சந்தேகமாகத்தான் பார்த்தார் பார்வதி. ஏமா, அப்பாவுக்கு ஏன் மாப்பிள்ளையை பிடிக்கலையாம்? கயல் பேச்சை மாற்ற, அதுவா கயல், அந்த பையனுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்காம். உனக்கு சிகரெட் வாடையே ஒத்து வராது இல்லையா, அதான் அப்பாவுக்கு பிடிக்கல என்றார். ரொம்ப நல்ல வேலை பண்ணாரு அப்பா. சரிம்மா, அந்த பையனுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னு அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது? தன் கைப்பையை எடுத்து மேஜையில் வைத்துவிட்டு தன் ஜடையிடப்பட்ட நீண்ட கூந்தலை எடுத்து கொண்டையிட்டபடி வினவினாள்.
நம்ம சக்தி தம்பி தான் அதை அழகா கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பையனோட உதடு கருப்பா இருப்பதை பார்த்த உடனேயே சொல்லிவிட்டாராம், இந்த பையனுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குன்னு. பார்வதி சக்தியை புகழ்ந்தபடி கூற கயலுக்கு மேலும் சந்தோஷமாகி போனது தன் தாய் கூறிய இச்செய்தியால். அடுத்தடுத்து வந்த நாட்கள் கயலின் மனதில் நீங்க இடம் பிடிக்க ஆரம்பித்தான் சக்தி. ஹோட்டல் விஷயமாக இருவரும் பேசிக்கொள்வதை தவிர்த்து இருவரும் வேறு எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுவதில்லை. ஆனாலும் கயலின் மனதில் அவன் மீதான காதல் வளர்ந்து கொண்டே வந்தது. அது எதனால் என்று அவளுக்கும் புரியவில்லை. எதனால் அவனின் மீது அப்படி ஒரு உணர்வு எழுந்தது? சில வார்த்தைகளுக்கு மேல் இருவருக்குள்ளும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் நிகழாது. அவ்வப்போது அவன் அவளை பார்ப்பதும் மனம் குறுகுறுக்கும். நிமிர்ந்து பார்த்தால் அவன் வேறு பக்கம் பார்வையை பார்த்திருப்பான். அவன் அவளை நெருங்கவில்லை. ஆனால் அவனது பார்வை அவளைத்தான் எப்போதும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டாளா? இதில் முக்கியமானது, எதனால் அவளுக்கு அவனின் மீது அப்படி ஒரு காதல் உணர்வு எழுந்தது என்று தெரியவில்லை. இது சரியா தவறா என்று அவள் யோசிக்கவில்லை. தன் காதல் கைகூடுமா என்றும் தெரியவில்லை. ஆனால் மனதில் ஆசையை முளைக்க விட்டாள். அவனை அவளின் விழிகள் இப்போதெல்லாம் காதலுடன் பார்க்க ஆரம்பித்திருந்தது. கனவில் அவனுடன் டூயட் படத் தொடங்கியிருந்தாள். மனம் சந்தோஷத்தில் சிறகின்றி பறந்தது. தான் இப்படி மாறுவோம் என்று அவளும் நினைத்திருக்கவில்லை. அவளுக்குள் எழுந்த உணர்வுகள் அவளுக்கு புதிதாக மட்டும் இருக்கவில்லை, பிடித்தமானதாகவும் இருந்தது. இதற்கிடையில் தரகரின் மூலமாக கயலுக்கு இன்னொரு வரன் வந்து சேர்ந்தது. தனசேகரன் அன்றும் சக்தியுடன் அந்த மாப்பிள்ளையை பார்க்க சென்றிருந்தார். மாப்பிள்ளை சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வைத்து நடத்துகிறார் என்பதால் அந்த கடைக்கே சென்று பார்த்து வரலாம் என்று கிளம்பினார். முதலில் அவரை தூரத்திலிருந்தே சக்திக்கு அறிமுகம் செய்து வைத்தார் தனசேகரன். அவரை பார்த்த சக்தி யோசனையுடன் மௌனமாகிவிட தனசேகரன் தான் அவனது மௌனம் புரியாமல், என்னாச்சு தம்பி என்று வினவினார். மாப்பிள்ளை ஹைட் உங்க பொண்ணு கையில விட குறைவா இருப்பார் போலையே அங்கிள். பார்த்தா வயசானவர் மாதிரியும் இருக்கு. மீசை தாடி இல்லாம முழுன்னு வேற இருக்காரு. இந்த மாப்பிள்ளை உங்களுக்கு நிஜமா பிடிச்சிருக்காரா அங்கிள்? இந்த மாப்பிள்ளை உங்க பொண்ணுக்கு ஏத்தவரா இருப்பார்னு உங்க மனசுக்கு தோணுதா என்றான். அவன் கேட்டபோதுதான் அந்த மாப்பிள்ளையை உற்று கவனித்தார் தனசேகரன். தன் பெண்ணையும் அந்த மாப்பிள்ளையையும் ஒன்று சேர்த்து மணக்கண்ணில் பார்க்கவே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. ஜோடி பொருத்தம் கொஞ்சமும் பொருந்தாதது போல் இருக்கவே சக்தியின் கரத்தை பற்றி கொண்டு, இந்த மாப்பிள்ளை வேண்டாம் தம்பி, நம்ம போயிடலாம் என்று வீட்டிற்கு புறப்பட்டு விட்டார். அவரின் மனதை அலைக்கழித்து விட்ட சக்தி எதுவும் தெரியாத சின்ன பையன் போல் அவரை பின்தொடர்ந்து சென்றான். விழி 10. என்னங்க, நம்ம கையிலுக்கு வந்த 2 வரணுமே தடப்பட்டு போச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க? தரகர் வேற எதுவும் சம்மதம் பேச்சு கொண்டு வந்தாரா? முகத்தில் கவலை வடிய கேட்டார் பார்வதி. இதுக்கு ஏன் பார்வதி நீ முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அது உனக்கும் தெரியும். வந்த 2 வரணும் தடைப்பட்டு போக நாம தானே காரணம். மாப்பிள்ளை பையன் நம்ம பொண்ணுக்கு ஏத்தவரா இல்லை. இன்னும் எத்தனை வரன்கள் வந்தாலும் இப்படித்தான் யோசிச்சு முடிவெடுப்பேன். என் பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் நான் பொறுமையாதான் முடிவெடுப்பேன் என்றார் தனசேகரன். எல்லாம் சரிதாங்க. அதுக்காக பார்க்குற மாப்பிள்ளை எல்லாம் குறை சொல்றது நல்லாவா இருக்கு? நம்ம கயல் அழகுலையும் அறிவிலையும் குணத்திலையும் உயர்ந்தவளா இருந்தாலும் அவ நமக்கு பொண்ணா பிறந்துட்டாளே. சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் நாம. அதனால வருகின்ற வரன்லையே மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்க்காம அவர் நம்ம பொண்ணை கண் கலங்காம வச்சிருப்பாராங்கிறத மட்டும் பாருங்க. பின்னாடி பெரிய இடமா வந்தா காசை மொத்தமா செலவு பண்ணிட்டு நாமளும் திணறி போயிடக்கூடாது இல்லையா என்றார் பார்வதி. தனசேகரனுக்கு மனைவி கூறியது புரியத்தான் செய்தது. ஆனாலும் தன் மகளை அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையுடன் தான் கரம் பிடித்து கொடுக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாய் இருந்தார். ஆரம்பத்திலேயே 2 தடைகள் வந்துவிட்டதே என்று பார்வதி கவலையுடன் சுற்றித் திரிய கயலோ மிகவும் சந்தோஷத்துடன் வலம் வந்தாள். 2வதாக இன்னொரு வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளையை பார்த்து வருகிறோம் என்று தனசேகரன் கிளம்பிய போது அவள் மனம் மீண்டும் பதறிப்போனது. கடவுளிடம் தன் பிரார்த்தனையை வைத்தாள். அன்றைய நாளை போல இந்த மாப்பிள்ளையும் தந்தைக்கு பிடிக்கவில்லை என்பது தெரிய வந்தபோது கடவுள் தன் பக்கம்தான் இருக்கிறார் என்று தெள்ளத் தெளிவாய் புரிந்தது. இது கடவுள் செய்த செயல் அல்ல, அவள் மனம் கவர்ந்தவன் செய்த செயல்தான் என்று தெரிந்தால் அவள் மனம் எப்படி யோசிக்குமோ? தம்பி சக்தி, ஒரு முக்கியமான வேலையை நான் பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. நம்ம கையால் இன்னைக்கு வரவு செலவுகளை பார்த்துக்கும். நீயும் கூட மாட அவளுக்கு உதவியா இருப்பா. நான் சாயந்தரம் வந்துடுவேன் என்றார் தனசேகரன். சரிங்க அங்கிள், நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் என அவரை வழி அனுப்பி வைத்தவனின் பார்வை கல்லாவில் அமர்ந்திருந்த கயலின் மீது வந்து படிந்தது. வெகு நேரமாக தன்னை யாரோ கண்காணித்துக் கொண்டிருப்பது போல தோன்றவே நிமிர்ந்து பார்த்தவள் சக்தியையும் அவன் பார்வை மொத்தமும் தன் மீது இருப்பதையும் கண்டு கொண்டாள். இத்தனை நாள் அவனுக்கு தெரியாமல் அவனை சைட்டடித்தவள் அவன் தன்னை ஏன் பார்க்க மாட்டேங்கிறான் என்ற ஏக்கத்தில் வாடியிருந்தாள். இப்போது பார்வை எங்கும் மாறாமல் தன் மீதே நிலைத்திருப்பதைக் கண்டு அவளது மனம் என்னவோ செய்தது. இன்ப அவஸ்தையாக இருந்தது. தன் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போனது. கஸ்டமர் ஒருவர் தான் சாப்பிட்டதற்கு பணம் செலுத்திவிட்டு மீதியை எதிர்பார்த்து நிற்க அவளோ சக்தியின் பார்வை வீச்சில் ஏற்பட்ட தவிப்பில் அவரிடம் பணத்தை வாங்கிவிட்டு மீதியை கொடுக்காமல்
இடையோர விழிகளால் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா, எவ்வளோ நேரம் நிற்கிறது? மீதி பணத்தை கொடுப்பியா மாட்டியா? சில நேரம் பொறுத்து போன கஸ்டமர் அவள் கொடுக்காமல் வேறு சிந்தனையில் இருக்கவும் குரலை உயர்த்த அதில் தன்னிலை மீண்டவள், என்னண்ணா என்றாள் புரியாத பார்வையுடன். 100 ரூபாய் கொடுத்தேன் இல்லையா? 4 இட்லிக்கு போக மீதி பணத்தை கொடுமா. ஏமா காலங்காத்தாலேயே படுத்துற என்றார். நீங்க என்கிட்டயே அண்ணா 100 ரூபாய் கொடுத்தீங்க? அவளுக்கு அவர் தன்னிடம் பணம் கொடுத்தது சிறிதும் ஞாபகமில்லை. சக்தியின் பார்வையில் கட்டுண்டு போயிருந்தவளுக்கு நடந்த எதுவும் நினைவில் பதியவில்லை. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன்கிட்ட தானேமா கொடுத்தேன் என அவர் கூற கயல் யோசித்து யோசித்து பார்த்தாள். ஆனால் அவர் தன்னிடம் தந்தது போல கொஞ்சமும் ஞாபகம் இல்லாமல் போகவே இவரை நம்பலாமா வேண்டாமா என்று அவரை சந்தேக கண் கொண்டு பார்த்தாள். என்னம்மா, திருடனை பார்க்குற மாதிரி பார்க்குற? என்னை பார்த்தா உனக்கு என்ன ஏமாத்துறவ மாதிரியா இருக்கு? கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்தையான்னு கேட்குற என அவர் சத்தம் போட சுற்றி நின்றவர்களும் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களும் அவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். நிலைமை மோசமடைவதற்கு முன் வேகமாக அவ்விடம் வந்த சக்தி, அண்ணா அண்ணா பொறுமை, என்னாச்சுன்னு இப்படி சத்தம் போடுறீங்க? அவன் மென்மையாக வினவ, பின்ன என்ன தம்பி, கை நீட்டி காசை வாங்கிட்டு இந்த பொண்ணு காசை நான் கொடுக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு என எகிரினார் அவர். கோபப்படாதீங்கண்ணா, அவங்க ஏதோ யோசனையில் இருந்திருப்பாங்க, அதான் நினைவுல பதியாம போயிருக்கும் என்று அவரிடம் தன்மையாக கூறியவன் அந்த அண்ணாவுக்கு மீதி பணத்தை கொடுத்துருங்க என்றான் கயலிடம் திரும்பி. ஆனா என்று அவள் ஏதோ கூற வர, அவர் காசு தந்ததை நான் பார்த்தேன், நீங்க சேஞ்ச் கொடுத்துடுங்க சக்தி கூற, கயல் அப்போதும் நம்பாமல் இருப்பாளா என்ன? கஸ்டமரிடம் மன்னிச்சிடுங்க அண்ணா, நான் ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டேன் என்றாள் பாவமான முகத்துடன். சரி சரி, இனியாச்சும் பார்த்து இருமா என்றவர் அவள் கொடுத்த மீதி பணத்தை வாங்கிவிட்டு நடையை கட்டினார். கயல் தப்பு பண்ணிவிட்டோமே என்ற சங்கடத்துடன் நிற்க, முக்கியமான வேலையில் இருக்கும்போது கண்ணும் மனசும் வேலையில மட்டும்தான் கண்ணா இருக்கணும், அதை விட்டுட்டு வேற எந்த நினைப்புக்கும் தாவக்கூடாது. சக்தி அட்வைஸ் பண்ண, என் மனசு வேற நினைப்புக்கு தாவுனதே உங்களால தானே என்றாள் அவள் கூர்மையான விழிகளுடன். அப்படியா, நான் என்னங்க பண்ணேன்? அவன் தெரியாதது போல கேட்க, உங்க மனசு கிட்ட கேளுங்க சொல்லும் என்றவள் தன் வேலையில் கவனம் செலுத்த அவன் உதடுகள் சிரித்தது. நிமிர்ந்து அவனை நோக்கியவள் அவனது சிரிப்பை கண்டு கொண்டு, நான் உங்ககிட்ட பேசணும் என்றாள் தெளிவான பார்வையில். சொல்லுங்க அவன் எதிர்பார்ப்போடு கேட்க, இங்கே இல்ல, நாளைக்கு கோவில்ல சந்திக்கலாமா என்றாள் அவள். சரி என தலையசைத்தவனுக்கு மனம் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் மிதந்தது. அது எதனால் வந்த சந்தோஷம் என்பது நாம் அறிந்த ஒன்றுதானே. கயலிற்கு அன்று இரவு முழுவதும் உறக்கம் என்பதே சிறிதும் இல்லாமல் போனது. ஏதோ ஒரு தைரியத்தில் அவனை சந்தித்து தன் மனதில் உள்ள காதலை கூற முன்வந்து விட்டாள். ஆனால் இப்போது நினைக்கும் போதே உடலில் உதறல் எடுத்தது. ஒரு பெண்ணாய் இருந்து கொண்டு ஒரு ஆணிடம் தன் மனதில் உள்ள காதலை சொல்ல அதிக அளவு துணிச்சல் வேண்டும். சிறு வயதிலிருந்தே கயல் துணிச்சலாக எதிலும் செயல்பட்டாலும் இந்த விஷயத்தில் அவளால் அவ்வளவு ஈஸியாக தன் மனதில் உள்ளதை கூறிவிட முடியும் என்பதை நம்ப முடியவில்லை. அவசரப்பட்டு விட்டோமோ? கொஞ்ச நாள் போகட்டும் என்று இருந்திருக்கணுமோ? அவர்கிட்ட வேற அவசர கொடுக்க மாதிரி கோயிலுக்கு வர சொல்லிட்டேனே, காலையில வர வேணான்னு சொல்லிடலாமா? இல்ல, இறங்கியாச்சு. இறங்கியதோட அனைத்தையும் சொல்ல வேண்டியதுதான். நிறைய பேரோட வாழ்க்கையில பையன்தான் முதல்ல தன்னோட காதலை சொல்லுவான். ஆனா என் விஷயத்துல நானே என்னோட காதலை அவர்கிட்ட சொல்ல போறேன். தைரியமான செயல்தான். என்னோட இந்த தைரியத்தை நான் என் குழந்தைங்க கிட்ட கூட சொல்லி காட்டலாம். அவங்களும் தன்னோட அம்மா எவ்வளோ பெரிய தைரியசாலின்னு நினைப்பாங்க என்று சிந்தித்தவள் தனக்கும் அவனுக்கும் குழந்தையா என்பதை நினைத்து பார்க்கும் போதே உடலெல்லாம் புல்லரித்து போனது. எல்லாம் சரி கயல், நீ அவரை காதலிக்கிற, ஆனா அவர் உன்னை நேசிக்கிறாரா என்று அவளது மனசாட்சி கேள்வி கேட்க, கண்டிப்பா அவருக்கும் என் மேல காதல் இருக்கு. அவரோட பார்வையில அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவர் எதுக்காக என்கிட்ட சொல்லாம அமைதியா இருக்காருன்னு தான் புரியல என்று மனதிடம் கூறியவளுக்கு அன்றைய ராத்திரி பொட்டு தூக்கம் கூட கிடைக்கவில்லை. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஹோட்டலுக்கு சுடிதாரில் செல்பவள் கோயிலுக்கு போகும் சமயம் மட்டும் பாவாடை தாவணி அணிவாள். அன்றும் அப்படித்தான். பச்சை கலர் பாவாடை, சிவப்பு ஜாக்கெட், அதற்கேற்ற நிறத்தில் தாவணி அணிந்து முடியை பின்னலிட்டு ஒற்றையாக ஒரு சரம் மல்லிகை பூவை கூந்தலில் சூடியிருந்தாள். முகத்திற்கு பவுடர் பூசும் பழக்கம் இருந்தது. ஆனால் கண்ணிற்கு மையிட்டதில்லை இது நாள் வரையில். ஆனால் இன்று கண்ணிற்கு மையிட்டிருந்தாள். பார்க்க அழகாகத்தான் இருந்தது. ஏற்கனவே அழகிய பதுமை பெண் அவள். அவளது மான் விழியில் மையிட்டால் எப்படி அழகு கூடாமல் இருக்கும்? ஒன்றிற்கு பல முறை கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டவள் திருப்தியான பிறகே தாயிடம் புறப்படும் முன் கூறினாள். பார்வதி மகளின் முகத்தை கவனிக்கும் நிலையிலெல்லாம் இல்லை. அடுக்கலையில் ஏதோ வேலையாக இருந்தார். அதனால் சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என உள்ளிருந்தே குரல் கொடுக்க, சரிமா என்றவள் வெளிக்கதவை சாத்திவிட்டு கையில் கோவில் கூடையுடன் கோவிலை நோக்கி நடந்தாள். தன் மனதில் உள்ள ஆசையை கூறப்போகிறோம் என்ற சிறு பயமும் பதற்றமும் இருந்தாலும் அதனோடு சேர்த்து ஆனந்தமும் அவளை திக்குமுக்காடச் செய்தது. கோவில் வந்து சேரும் வரை பேரானந்தத்தோடு வந்தவள் கோவிலுக்குள் நுழைந்த பொழுது அதிக அளவு பதற்றம் தொற்றிக்கொண்டது. நெஞ்சில் கை வைத்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தியவள்
முதலில் சென்று கடவுளை வணங்கினாள். பிறகு பார்வையால் அவ்விடத்தை அலச அவளை பார்த்தவாறே தன் மார்பில் கரங்களை கட்டி அங்கிருந்த ஒரு தூணில் சாய்ந்து நின்றான் சக்தி செல்வன். விழி 11. ஒற்றை நெடுங்கூந்தல் தோளின் முன்பக்கம் கிடக்க அதோடு சேர்த்து அவள் சூடியிருந்த மல்லிகைச் சரமும் மறுபக்க தோளில் முன்னே சரிந்து கிடந்து அவளது அழகை மேலூட்டியது. இளகாத இளம் தேகம், சிவந்த நிறம், மான் விழிகள், சிற்பி உதடு, தேன் உண்ட மலர் போல 2 கன்னங்கள், சங்கு கழுத்து, அழகிய சிற்பமாய் வளைந்து நெளிந்த உடுக்க இடை என்று எழிலாய் கோவிலில் நுழைந்த கயலை என்றும் இல்லாமல் இன்று அத்தனை ரசனையாய் பார்த்தது சக்தியின் விழிகள். அவள் கடவுளிடம் பிரார்த்தனை வைக்கும் வரை இமையகற்றாமல் அவளைத்தான் பருகிக் கொண்டிருந்தான் பார்வையால். தன்னை தேடும் அவளது மைவிழி கண்கள் அவனை போதையேற்றியது உண்மை. கோவில் என்பது கூட நினைவில் பதியாமல் கண்வெட்டாமல் அவளையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தவனை அவளது விழிகள் கண்டு கொண்டது. அவன் பார்க்கும் அந்த பார்வை தடுமாற வைத்தாலும் அவனை நோக்கி அடிமேல் அடியெடுத்து வைத்து சென்றாள். தன்னை நோக்கித்தான் அவள் வருகிறாள் என்று அவனது மனம் அறிந்ததுமே உணர்வுகள் தறிகெட்டு ஓடியது. சுற்றி இருப்பவர்கள் கண்ணிற்கு தெரியவில்லை. அவ்விடத்தில் அவனும் அவளும் மட்டுமே தனித்திருப்பதாய் தோன்றியது. மனம் பேரானந்தம் கொண்டது. என்றும் இல்லாமல் இன்று மட்டும் ஏன் தனக்கு இவ்வாறான உணர்வுகள் எல்லாம் தோன்றுகிறது என்று அவனுக்கும் தெரியவில்லை. அவன் மனது அறிந்துவிட்டதோ அவள் தன் மனதின் ஆசையைத்தான் கூற வந்திருக்கிறாள் என்று. இல்லையென்றால் என்றும் இல்லாமல் இன்று சில ஒப்பனைகளுடன் கூடிய அவளது அழகில் அவன் மனம் தள்ளாடுகிறதா என்பதும் அவனுக்கு புரியவில்லை. என்ன, ஏன் அப்படி பார்க்குறீங்க? கயலின் தயங்கிய குரலில்தான் அவன் நிஜ உலகிற்கு வந்ததைப் போல உணர்ந்தான். இத்தனை நேரம் தங்களை சுற்றி எவரும் இல்லை என்று தோன்றிய பிம்பம் அனைத்தும் மறைந்து போய் மக்களின் பேச்சு சத்தம் செவியை வந்து தீண்டியது. தன்னுடைய பகற்கனவை நினைத்து உதட்டுக்குள் சிரித்து கொண்டவன் கயலை நோக்கினான். அவன் நோக்கிய அந்த பார்வையில் எக்கச்சக்க காதல் பரவி கிடந்தது. அவனது பார்வையில் கயல் தடுமாறி போனாலும் சுற்றுப்புறம் உணர்ந்து இது கோவில் என்று அவனுக்கு அது என்ன இடம் என்பதை புரிய வைத்தாள். அதற்கு பின் பெரும் பாடுபட்டு தன்னை சமணப்படுத்தி கொண்டவன் தொண்டையைச் செருமி பார்வையை இயல்பாக்கி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே என அவள் வாயிலிருந்து தன் மீனான காதலை கேட்பதில் மிகவும் ஆர்வமாயிருந்தான் சக்தி. என்றவளின் பார்வை இப்போது அவனை மொய்க்க, ஆனால் வார்த்தைகள் வெளிவர மறுத்தது. கரங்கள் பிசைந்த நிலையில் பார்வையை தாழ்த்தி கொண்டவளுக்கு அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை தன் மனதில் உள்ள காதலை உரியப்பட்டவனிடம் கூற. அவளது தயக்கம் புரிந்தாலும் சக்தியால் அப்போது பொறுமை காக்க முடியவில்லை. அவனது மனம் மிகவும் ஆவலாக அவள் கூறப்போகும் விஷயத்தை கேட்க ஏக்கத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்தது. சொல்லு கயல். அவன் தன் பெயரை அழைத்த விதம் புது மாதிரியாக இருந்தது கயலுக்கு. அவனிடம் பல மாறுதல்கள் தென்பட்டது. அது அவளுக்கு பிடித்தும் இருந்தது. அது நான் என வெகு நிமிடங்களாய் அவள் இது போலத்தான் இழுத்து திணறிக் கொண்டிருந்தாள். ப்ளீஸ் சொல்லு கயல். இத்தனை நேரம் அவன் முகத்தில் இருந்த ஆர்வத்தோடு சேர்ந்து கெஞ்சலும் சேர்ந்து கொள்ள கயல்தான் அவனை நோகடிக்கிறோமோ என்று வாடிப்போனாள். அவனுடைய சோகமான முகத்தை பார்த்த பின்னரும் கயலால் தன் காதலை வெளிக்கூற முடியவில்லை. தயக்கம் என்பதையும் தாண்டி வெட்கமும் அவளை சூழ்ந்து கொண்டு தன் மனதில் உள்ளதை சொல்ல முடியாமல் உள்ளம் சண்டித்தனம் செய்தது. கயல், ப்ளீஸ் சொல்லு. அவன் அவளின் கரத்தை பற்றுவான் என்று அவள் எதிர்பார்க்காவிட்டாலும் அவனுடைய முதல் தீண்டல் மின்சாரம் வந்து தாக்கியது போல இருந்தது. சொல்ல வந்த ஓரிரு வார்த்தைகளும் அவனது தொடுகையால் அமுங்கி போக அவன் முகத்தை பார்க்கவே நாணமாகி போனது. அவளது பார்வை தரையை தொட்டது. அவனது பார்வை அவளை தொட்டு கொண்டிருந்தது. அவள் தயக்கத்தையும் வெட்கத்தையும் புரிந்து கொண்டவன், கயல், ஐ லவ் யூ என்று தானே வாய் வார்த்தையால் கூறிவிட்டான். படக்கென அவனது முகத்தை நோக்கியவள் காதல் மொத்தத்தையும் தேக்கி அவன் பார்த்த பார்வை திணற வைத்தது. அவன் விழிகளில் தெரிந்த தனக்கான அளவு கடந்த காதல் அவளை மெய்சிலிர்க்க வைத்தது. எப்போதிலிருந்து அவன் தன்னை காதலிக்கிறான் என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் அவனது விழிகளில் தெரிந்த காதல் அவன் ஜென்ம ஜென்மமாய் அவளை நேசித்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது. ஒரு பார்வையிலேயே அவனது காதல் எத்தனை ஆழமானது என்பது புரிந்தது கயலுக்கு. அவனது பார்வையில் சிக்குண்டு போய் இருந்தவளை சக்தியின் குரல் தன்னிலைக்கு திரும்ப வைத்தது. நான் சொன்னது. அவன் என்ன கேட்க வருகிறான் என்பது புரிந்து போன கயல் அவன் பார்வை தந்த மயக்கத்தில், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்றால் அவனது விழிகளோடு தன் விழிகளை கலக்கவிட்டு. சக்திக்குள் ஏற்பட்டது ஆனந்தம் என்றும் சொல்லிவிட முடியாது, பேரானந்தம் என்றும் சொல்லிவிட முடியாது. உலகத்தில் உள்ள மொத்த ஆனந்தமும் அவனுக்கு கிடைத்தது போல இருந்தது. இந்த வார்த்தைக்காகத்தானே அவன் பல நாள் காத்திருந்தது. இந்த வார்த்தைக்காகத்தானே அவன் தன் சுயத்தை மறைத்து கயலின் குடும்பத்துடன் இணைந்தது. ஆம், அவன் கயலிற்காகத்தான் இவ்வூருக்கே வந்தான். அவளுக்காகத்தான் அவளது தந்தை ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தான். அவளுக்காகத்தான் இத்தனை நாட்கள் அவளுடனும் அவள் குடும்பத்துடனும் பயணித்தான். அவன் என்ன நோக்கத்திற்காக வந்தானோ அது நிறைவேறிவிட்டது. அவனது காதல் கைகூடிவிட்டது. இந்த நாள்
அவனது வாழ்வில் மறக்க முடியாத நாளாகி போனது. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சக்தி தம்பி இப்படி சொல்லிட்டு வந்து நிப்பாருன்னு. இப்ப என்னங்க முடிவெடுக்க போறீங்க? என்னால எதையும் யோசிக்க முடியல என கணவனிடம் புலம்பினார் பார்வதி. தனசேகரன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார், சக்தி கூறியதை நினைத்து. ஆம், கோயிலிலிருந்து நேராக தனசேகரனையும் பார்வதியையும் பார்க்க வந்தவன் தான் கயலை நேசிப்பதை பற்றியும் அவளும் தன்னை நேசிக்கிறாள் என்பதை பற்றிய உண்மையையும் போட்டுடைத்து விட்டான். அவனுக்கு இனியும் காலம் கடத்த விருப்பமில்லை. கயலை தன் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவசர எண்ணத்தில் அவன் கயலின் தாய் தகப்பனிடம் வந்து கூறிவிட்டான். சக்தி அவர்களுடன் பழக ஆரம்பித்து நேற்றோடு 1 மாதம் முடிந்து போயிருந்தது. இந்த 1 மாதத்தில் அவனது குணத்தை பற்றி நன்கே அறிந்திருந்தார் தனசேகரன். படித்திருக்கிறான். படித்த படிப்பிற்கான வேலையில் சேர்ந்தால் நிச்சயம் நல்ல சம்பளமும் கிடைக்கும். மகளும் அவனை நேசிக்கிறாள். மறுக்க தனசேகரனுக்கு எந்த காரணமும் கிடைக்கவில்லை. சக்தியிடம் தன் சம்மதத்தை கூறிவிட்டார். சக்திக்கு 2ஆம் முறையாக பேரானந்தத்தில் சிக்கி தவித்து போனான். கயல் தன் கல்யாண நாளை எண்ணி கனவு காண ஆரம்பித்து விட்டாள். பார்வதிக்கும் இதில் சந்தோஷமே. கார்த்திகா தன் அக்காவிற்கு கல்யாணம் என்று ஊரை கூட்டி கத்தினாள். சக்தியின் மாமா கருணாகரன் தனசேகரனை சந்திக்க வந்தார், தன் மருமகனின் கல்யாணத்தை பற்றி பேச. சக்திதான் உடனே கருணாகனுக்கு தகவல் கூறிவிட்டானே. தன் மருமகன் எப்போதுதான் தனக்கு இந்த சந்தோஷமான தகவலை சொல்லுவான் என காத்திருந்த கருணாகரனும் நாட்களை கடத்தாமல் தனசேகரனிடமும் அவர் மனைவியிடமும் பேச வந்துவிட்டார். தம்பி சக்தி, உன் மாமா உன்ன மாதிரியே ரொம்ப பக்குவமா மென்மையா பேசுறாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார் தனசேகரன். எனக்கும் கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்வீட் பர்சனா இருக்கீங்க என்று கருணாகரன் கூற தனசேகரன் புன்னகைத்தார். அந்த நேரம் டீ எடுத்துக்கோங்க என்றவாறு கயல் அவ்விடம் வந்தாள். கயலை கண்டவர், சக்தி பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, இப்போதானே தெரியுது, நீ ஏன் என ஏதோ சொல்ல வந்தவர் சக்தியின் அரண்ட பார்வையில் மௌனமாகிவிட, என்ன சம்மந்தி, ஏதோ சொல்ல வந்துட்டு அமைதியாயிட்டீங்க என்றார் பார்வதி. ஒண்ணுமில்ல சம்மந்திமா என சமாளித்தவர் கயலிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். அவளிடம் பேசிய சில நிமிடங்களிலேயே சக்தி சரியான பெண்ணைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பது புரிந்து போனது கருணாகரனுக்கு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிடலாம் தானே சம்மந்தி? கருணாகரன் தனசேகரனிடம் வினவ, பிரச்சனை இல்லை சம்மந்தி, வச்சுக்கலாம். சக்தி தம்பி அப்போத்திலிருந்து இந்த விஷயத்தை பேச சொல்லித்தானே உங்ககிட்ட கஞ்சாட காட்டிக்கிட்டு இருந்தாரு. அவரோட ஆசையை நான் ஏன் கெடுப்பேன் என தனசேகரன் சொல்லி சிரிக்க, சக்திதான் அசடு வழியே நின்றான். இப்போதானே தம்பி தெரியுது, ஏன் கயலுக்கு வந்த 2 மாப்பிள்ளையையும் குறை சொல்லி என் மனசை மாத்தினீங்கன்னு என தனசேகரன் அவனை கூர்மையாய் நோக்க, மன்னிச்சிடுங்க அங்கிள், முதல்ல கயலோட விருப்பம்தான் எனக்கு முக்கியமாப்பட்டது. அவ என்னை ஏத்துக்கிட்ட பிறகு உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் சொல்லாம மறைச்சிட்டேன் என்றான் சக்தி. இதுக்கு எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம்? ஆனாலும் நீ விரும்பின பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் கூட வந்த பாரு, அங்க நிக்கிறப்பா நீ. இதனால உன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்குன்னு இப்போ என்னால் புரிஞ்சுக்க முடியுது என தனசேகரன் வருத்தத்துடன் கூற, கயலும் அப்போது அவனைத்தான் பார்த்தாள் வேதனையோடு. விழி 12. என்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லை என்றால் கயல். அவள் முகத்தில் வேதனை தெரிந்தது. எந்த கஷ்டத்தை பற்றி சொல்கிற கயல் என்றான் சக்தி. தனசேகரன் மற்றும் பார்வதியின் சம்மதத்துடன் அவளை வெளியே அழைத்து வந்திருந்தான். எங்கே போவது என்பது தெரியாமல் ஸ்கூட்டியில் அவளுடன் சுற்றி திரிந்தவனுக்கு அழகான பசுமையான தோட்டம் தென்பட அதனுள் நுழைந்து விட்டான். அவளுடன் கரம் கோர்த்தபடி பேசிக்கொண்டு வந்தான். உங்கள் மனசில் நான் இருக்கும் போதே அப்பாவோட சேர்ந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கீங்க. நிஜமா சத்தியமா என்னால் அப்படி ஒரு செயலை செய்திருக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் செய்திருக்கீங்க. ஏன், எனக்காகவும் அப்பா சொன்ன வார்த்தைக்காகவும் தானே என்றாள் கயல். உனக்காகத்தான் நான் அனைத்து வேதனைகளையும் தாங்கிக்கிட்டேன். அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு வேதனையை தந்ததை தவிர மற்ற அனைத்தும் எனக்கு சுகமாதான் இருந்தது என்றான். மற்ற அனைத்தும்னா வேறென்ன? கயல் கேள்வியாய் நோக்க, சொல்றேன், ஆனா இப்போ இல்லை என அப்போதைக்கு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவன், கயல் உனக்கு நிஜமாவே என்னை பிடிச்சிருக்கா என்றான் ஏக்க பார்வையுடன். இதென்ன கேள்வி? உங்களை பிடிச்சதால தானே உங்க கூட கை கோர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். நாளன்னைக்கு நமக்கு கல்யாணம், இப்போ கேட்குற கேள்வியா இது என்றாள் செல்லமான கோபத்துடன். நிஜமா என்னால் நம்ப முடியல கயல், நான் எதிர்பார்த்தது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு. அவன் சந்தோஷ மிகுதியில் கூற, நீங்க எப்போதிலிருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சாதாரணமாகத்தான் கேட்டாள். 6 மாசமா இதுக்காகத்தான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். சக்தி உணர்வு குவியலுடன் கூறிய இந்த பதில் கயலை வியப்படைய செய்தது. கெட்டிமேளம் ஐயரின் குரல் முழங்க தன் அருகில் மணக்கோலத்தில் அழகு ரதியாய் தலை தாழ்த்தி அமர்ந்திருந்த கயலின் சங்கு கழுத்தில் மாங்கல்ய முடிச்சிட்டவன் மனப்பூர்வமாய் அவளை தன் மனைவியாக்கி கொண்டான். தன் காதல் மனைவியை விழிகளில் காதல் பொங்க அவளது நெற்றி வகட்டிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் வைத்துவிட்ட கணவனை வெட்கம் நிறைந்த புன்னகையுடன் அவனுக்கு நிகராக விழிகளில் காதலை தேக்கி வைத்து நோக்கினாள் கயல் விழி. அவள் விழிகளில் தன் மீதான காதலை கண்ட சக்திக்கு இன்றும் அத்தனை பெருமிதமாக இருந்தது.
மனம் நீ நினைத்ததை நடத்திவிட்டாயடா என்று அவனை மீளா சந்தோஷத்திற்குள் இழுத்துச் சென்றது. அத்தான், இங்க சின்ன பொண்ணா நானும் இருக்கேன். அக்காவே எங்க முன்னாடியெல்லாம் சைட்டடிக்காதீங்க. கார்த்திகாவின் குரலில்தான் அவன் சுய நினைவிற்கே திரும்பினான். சுற்றி நின்றவர்கள் வாய்விட்டு சிரிக்க, அதற்கு காரணமான கார்த்திகாவை செல்லமாக முறைத்தவனை அவள் பற்கள் தெரிய பார்த்து சிரித்து வைத்தாள். மாப்பிளையும் பொண்ணும் அக்னியை சுற்றி வாங்கோ ஐயர் கூற, கயலின் தளிர்கரம் பற்றி அக்னியை 7 முறை வலம் வந்தான் சக்தி. கோவிலில் எளிய முறையில் சக்தி கயலின் திருமணம் ஊர் மக்கள் முன்னிலையில் நடைபெற்றது. பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்ற புதுமண தம்பதிகளை மனப்பூர்வமாக வாழ்த்தினர் அவர்களின் சொந்தங்கள். கயலின் தோழிகளுடன் சில நேரம் அரட்டை, சில பல கலாட்டாக்களுடன் நேரம் கடக்க தம்பதிகள் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கிள், நான் உங்ககிட்ட பேசணும். கயலுக்கு வேறு உடை மாற்றுவதற்காக பார்வதி அவளை அறைக்கு அழைத்து சென்றுவிட முற்றத்தில் அமர்ந்திருந்த தனசேகரனிடம் வந்தான் சக்தி. கருணாகரனுமே அப்போது அங்குதான் இருந்தார். தனசேகரனிடம் உரையாடி கொண்டு, மாப்பிள்ள, இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். உங்க அத்தையை மட்டும் வாய் நிறைய உரிமையா அத்தைன்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆனா என்ன அங்கிள்னு தள்ளியே நிறுத்தி பேசுறீங்க என தனசேகரன் கோபித்துக்கொள்ள, சாரி மாமா, பழக்க தோஷத்துல வந்துருச்சு என்றான் சக்தி. இதுதான் எனக்கு வேணும். நீங்க என்ன மாமான்னு கூப்பிட்டதுக்காகவே உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலான்னு தோணுது என்றார் சிரித்தவாறு. அவனும் சிரித்தவன், மாமா, விஷயம் என்னன்னா நாளைக்கு திருச்சிக்கு கிளம்புறதா இருக்கிறேன். சக்தி கூற, ஏமாப்ல இவ்வளோ அவசரமா என்றார் அவர். நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு மாமா. அவன் உள்ளர்த்தத்துடன் கூற தனசேகரன் புரியாமல் பார்த்தார். மாமா, நாளைக்கு நாம எல்லோருமே திருச்சிக்கு கிளம்புறோம். ப்ளீஸ், ஏன் எதுக்குன்னு கேட்காம என் கூட வாங்களேன். சக்தியின் குரலில் கெஞ்சலையும் கண்ட தனசேகரன், போகலாமாப்ல என்றார் வேகமாக. அன்றைய இரவு முதலிரவிற்காக எளிய அலங்காரத்துடன் சக்தி இருக்கும் அறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள் கயல். தனசேகரனின் வீட்டிலேயே அவர்களுக்கு முதலிரவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காட்டன் புடவையில் மிதமான அலங்காரத்துடன் கையில் பால் சொம்புடன் முகத்தில் நாணம் சூட தன் முன்னே நின்ற மனைவியை பார்வையாலேயே பருகினான் சக்தி. ஏன் அங்கே நின்னுட்ட கயல், வா என்றவன் அவளை தோளோடு அழைத்து வந்து படுக்கையில் அமர வைத்தான். அவனது தொடுதலில் நெளிந்து கொண்டே வந்து அமர்ந்தவள் பால் சொம்பை அவனிடம் நீட்டினாள். மறுக்காமல் அதனை வாங்கி பருகியவன் அவளுக்கும் பருக கொடுத்தான். பெண்களுக்கே அந்த தருணத்தில் வரும் வெட்கத்துடன் அவள் பார்வை தாழ்ந்து அமர்ந்திருக்க அவன் பார்வையால் அவளை கபலீகரம் செய்து கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் அதே நிலையில் கடக்க, கயல் என்றவாறு அவளது கரத்தை பற்றி கொண்டான் அவன். என்ற முனங்கள் மட்டும் கொடுத்துவிட்டு அவள் அவனை பார்ப்பதை அப்போதும் தவிர்க்க, என்னை பார்க்க மாட்டியா? அவனது குரலில் ஏக்கம் நிறைந்திருந்தது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவள் வெளிப்படையாக கூற, ஏன் என்றான் அவன் புரியாதது போல. அவனது கேள்வியில் இதழில் புன்னகை மலர அமர்ந்திருந்தவளின் கன்னத்தை அவன் பற்ற அவள் இமைகள் மூடி அவனது தொடுகையை இதமாய் அனுபவித்தாள். தன் மற்றொரு கரத்தால் அவளது இன்னொரு கன்னத்தையும் பற்றியவன் அவளது முகத்தை தன் இமைகளின் வழியாக தன் இதயத்திற்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக வைத்தான். இந்த நாளும் அவளது இந்த அழகும் அவனது இதயத்தில் பத்திரமாக சேமிக்கப்பட அவளது நெற்றியில் முதலாக தன் காதல் முத்திரையை பதித்தான் அழுத்தமாக. அந்த ஒரே ஒரு நெற்றி முத்தமே அவளுக்கு புரிய வைத்தது அவன் அவள் மீது கொண்டுள்ள அதிக அளவு நேசத்தை. 1000 இதழோடு இதழ் சேர்ந்த முத்தத்தை விட அவனின் ஒற்றை நெற்றி முத்தத்தில் நழுவி போனவள் அவனது அன்பினில் உறைந்து போய் விட்டாள். கயல் அவளது கன்னங்களை விடுவிக்காமலேயே இமை மூடி ஏகாந்த நிலையில் இருந்தவளை அவன் அழைக்க அவளும் தன் மான் விழிகளை திறந்தாள். தூங்கலாமா? இப்போது அவனது இதழில் குறும்பு புன்னகை. அவன் என்னை சீண்டுகிறானா என்று எண்ணியவள், என்ன சொன்னீங்க என்றால் காதில் விடாதது போல. தூங்கலாமான்னு கேட்டேன். இந்த முறை சற்று அழுத்தி அவளது காதுக்கு நன்கு உரைக்கும்படி கூற என்று தலையசைத்தாள். அவன் விளையாடுகிறானோ என்ற குழப்பத்துடன். மனைவியின் மனதை முகத்தை பார்த்து படித்தவன், நான் கேலி பண்ணல, நிஜமா தான் கேட்டேன். இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா இருப்ப, ஸோ நாம நாளைக்கு என இழுத்து நிறுத்த அவன் கூற வருவது புரிந்து அவள் வெட்கத்துடன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவளது வெட்கத்தை ரசித்தவன், சரி படுத்துக்கோ, மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம் என அவன் கண் சிமிட்டி கூற அவளும் தனது இடத்தில் படுத்து கொண்டாள். உண்மையில் அவளுக்கு அன்று அசதியாகத்தான் இருந்தது. தன் மனநிலை புரிந்து கொண்ட கணவனே தனக்கு மணாளனாக கிடைத்திருக்கிறான் என்ற சந்தோஷம் அப்போதும் அவளுக்குள் தோன்றியது. மனைவியை அன்று தொந்தரவு செய்யாமல் நாளை அவளிடம் தன்னை பற்றி எப்படி கூறுவது என்ற சிந்தனையுடன் படுத்திருந்தான் சக்தி. கயல் சற்று நேரத்தில் எல்லாம் உறங்கி போய்விட குழந்தையாய் உறங்கும் அவள் உறக்கம் கெடாதபடி அவளது கரத்தை எடுத்து தன் கரத்திற்குள் பிணைத்து கொண்டபடியே உறங்கி போனான் சக்தி செல்வன். எதுக்காக நாம் இன்னைக்கே திருச்சி போகணும்னு அவசரப்படுறீங்க? பொறுமையா போகலாம் தானே? கருணா மாமாவுக்கு எங்க ஊர் தான் பிடிச்சிருக்கு. எப்படியும் 1 மாசமாவது அவர் இங்கேயே இருக்க போறதா சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவரோட ஆசையையும் நீங்க நிராசையாக்கிட்டீங்க. தன் கணவனுடன் காரில் திருச்சியை நோக்கி பயணப்பட்டிருந்த கயல் தான் தன் கணவனிடம் வினவினாள். இல்ல கயல், நாம் இன்னைக்கு போயே தீரணும்.
வேணும்னா மாமா அப்புறமா வந்து அந்த ஊர்ல இருந்துக்கட்டும் என்றான் சக்தி. அவனது முகத்தில் சிறு படபடப்பு தெரிந்தது. கயலும் சக்தியும் ஒரு காரில் பயணித்துக் கொண்டிருக்க மற்றொரு காரில் கருணாகரனுடன் சேர்ந்து தனசேகரன், பார்வதி, கார்த்திகா ஆகியோர் திருச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கீங்க? அவனின் படபடப்பு புரிந்து அவனது கரத்தை அவள் ஆதரவாக பற்ற, சொல்றேன், பட் நான் சொல்றதை கேட்டு நீ எப்படி எடுத்துப்பியோன்னு பயமா இருக்கு. இத்தனை நாள் இல்லாத பயத்தை கணவனின் முகத்தில் கண்டாள் கயல். ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? நான் உங்க மனைவி, என்கிட்ட சொல்ல உங்களுக்கு என்ன பயம்? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தானே பயம் அது இதுன்னு பேசுறீங்க என்றாள் சோகமான முகத்துடன். கயல், நான் உன்கிட்ட மிகப்பெரிய உண்மையை மறைச்சிட்டேன். இத்தனை நாள் எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா இப்போ உன்கிட்ட சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம மனம் படபடத்து போகுது. நீ என் காதலை ஏத்துக்கிட்டு உன்னை என் மனைவியாக்கிய பிறகுதான் அந்த உண்மையை சொல்லணும்னு இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தேன். இதுதான் நான் சொல்ல வேண்டிய நேரம். ஆனா என்னால சொல்ல முடியல என்றான் தவிப்புடன். அவனது கரத்தில் அழுத்தம் கொடுத்தவள், என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க மறைச்சு வச்சதுக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. தயங்காம நீங்க அது என்ன உண்மைன்னு என்கிட்ட சொல்லலாம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் உங்க மேல கோபப்படவும் மாட்டேன், வெறுப்பை காட்டவும் மாட்டேன். உங்க காதல் உண்மையானது. நீங்க எது பண்ணியிருந்தாலும் அது நம்ம காதலுக்காகத்தான் இருக்கும் என்றாள். சக்திக்கு மனைவியின் இவ்வார்த்தையால் மனதில் தைரியம் வந்தது போல இருந்தது. அவளை ஆழ்ந்து நோக்கியவன், கயல், எனக்கு உன்னை 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். ஒரு வேலை விஷயமா நான் உங்க ஊருக்கு வந்தேன். காந்தி உமன்ஸ் காலேஜில் தான் உன்னை முறையா பார்த்தேன். உன்னை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. உன்னை சில நிமிடம்தான் பார்த்திருப்பேன். அந்த சில நிமிடத்திலேயே என் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டேன். அதற்கு பிறகு வந்த இரவுகளில் உன்னால என் தூக்கத்தை துறந்தேன். ஆரம்பத்துல இது எந்த மாதிரியான உணர்வுன்னு எனக்கு புரியல. என் மாமா கிட்ட சொல்லி புலம்புனேன். எதுவா இருந்தாலும் நான் என் மாமா கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு அப்போ இருந்த ஒரே சொந்தமும் அவர்தானே. அவர்தான் நீ அந்த பொண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாரு. அப்போதான் இது காதல்னு எனக்கு புரிஞ்சுது. உன்னோட ஞாபகம் என்னை ரொம்ப பாதிச்சுது. உன்னை மறுபடியும் பார்க்கணும்னு மனசு ஏங்கி தவிச்சுது. மாமா கிட்ட தான் ஒவ்வொரு நாளும் என்னோட தவிப்பை புலம்பலா சொல்லிக்கிட்டு இருப்பேன். அவர்தான் இப்படி புலம்பிட்டு இருக்கிறதுக்கு பதில் போய் உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட உன் காதலை சொல்லி மனைவியாக்கி அழைச்சிட்டு வாடான்னு சொன்னாரு. எனக்கும் உன்னை மனைவியாக்கி என் கூடவே வாழ்நாள் முழுக்க வச்சுக்கணும்னு ஆசை வந்தது. உன் குடும்பத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். உன்னை எப்படி வந்து சேர்றதுன்னு பல நாட்களா யோசிச்ச எனக்கு கிடைச்ச ஒரே வழிதான் என் சுயத்தை மறைத்து உன் இடத்துல நுழையிறது. உன் மனசை ஜெயிக்கிறதுக்காகத்தான் நான் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். உன் அப்பா அம்மா கிட்ட நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க எனக்கு ஒரு நொடி போதும். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை நேசிச்சு என் கரம் பிடிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் நாடகமாடி உன் குடும்பத்தோட சேர்ந்தேன். நிஜமா எனக்கு இது தப்பா தெரியல. நான் தப்பான நோக்கத்துக்காக நாடகம் ஆடல. அதனால எனக்கு எந்த நெருடலும் ஏற்படல. முதல் முறை மாமா கிட்ட பொய் சொல்றமே அப்படிங்கிற உறுத்தல் இருந்தது என ஒரே மூச்சாக சொல்லி முடித்தவன் தயக்கத்துடன் அவளது முகத்தை ஏறிட்டான். தான் கூறியதை கேட்டு தன் மீது கோபப்படத்தான் போகிறாள் என்ற பரிதவிப்புடன் அவளது முகத்தை ஏறிட்டு பார்த்தவனுக்கு அவளது கலங்கிய விழிகளும் இதழில் உறைந்திருந்த புன்னகையும் அவள் தன்னை புரிந்து கொண்டாள் என்பதை பறைசாற்றியது. சிறிதும் யோசிக்காமல் தாவி வந்து தன்னை உரிமையுடன் அணைத்து கொண்டவளை காதலாக அணைத்து கொண்டான் அவனும். எனக்காக எனக்காக வந்தீங்களா? என்னால நம்பவே முடியலைங்க. ஏங்க உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிச்சது? என் மேல நீங்க வச்சிருக்கிற காதல் அதுக்கு நான் தகுதியானவதானான்னு எனக்கு உறுத்த ஆரம்பிக்குதுங்க என்றாள் அன்பாக அவனை அணைத்து கொண்டு. என்னோட தேவதை நீ. கடவுள் எனக்காகவே படைக்கப்பட்ட ஏஞ்சல் நீ. என்னுடைய காதலுக்கு நீ கொஞ்சமும் சளைத்தவள் இல்லைன்னு எனக்கு தெரியும் கயல். என்னை நீ புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? அங்க நிக்கிற நீ. நிஜமா சொல்றேன், இந்த ஜென்மம் முழுக்க உன்னை நான் என் மார்பிலேயே தாங்குவேன் என்றான் உணர்வு பூர்வமாக. அவனது பேச்சில் கிறங்கி போனவள் அவன் மார்பிலேயே பாந்தமாய் பொருந்தி போக அந்த நேரம் கயல் என்றழைத்தான் அவளின் கணவன். சொல்லுங்க. அவனது மார்பு சூட்டின் கதகதப்பை அனுபவித்தவாறே அவள் கேட்க, கயல், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அவன் கூற விருட்டென்று விழிகளை திறந்தவள், சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸுங்க என்றால் விழிகளில் ஆர்வம் என்ன. என்னை பத்தி, என்னோட வீட்டை பத்தி, என்னோட பேக்ரவுண்டை பத்தி நீ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போற. அது உனக்கு சர்ப்ரைஸா இருக்குமா இல்லை ஷாக்கிங்கா இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல என்றான் சக்தி. என்னங்க, ஏதோ நீங்க பெரிய கோடீஸ்வரர் மாதிரி ரொம்ப தான் பிகு பண்ணிட்டு இருக்கீங்க. அவள் நகைக்க புருவம் உயர்த்தி அவளை பார்த்தவன் அவளது விழிகளை கருப்பு ரிப்பனால் காட்டினான். என்ன பண்றீங்க? அவன் செய்கை புரியாமல் பதற, நாம வாழ போற வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் கயல். ஷாக்கிங்கோ சர்ப்ரைஸோ அதை முறையா செய்யறது தான் சரி அவன் கூற அவளும் விழிகளை கட்டவிட்டாள் சம்மதமாக. அவர்கள் வீடு வந்து சேர்ந்த நேரம் இரவாகி இருந்தது. ஏதோ ஒரு பாதையில் வழுக்கிக் கொண்டு அவர்கள் கார் செல்வதை உணர்ந்தாள் கயல். கார் நின்றதும் கயலின் கரம் பற்றி பத்திரமாக காரிலிருந்து இறக்கிவிட்டான் சக்தி.
விழிகள் கட்டிய நிலையில் நின்ற கயலுக்கு சுற்றி பல குரல்கள் கேட்டது. தங்களை சுற்றி அதிக நபர்கள் நின்று கிசுகிசுப்பது போல் கேட்க, அந்த நேரம் சக்தி கயலின் கண்கட்டை அவிழ்த்து விட்டான். விழிகளை மெதுவாக திறந்தவளுக்கு முதலில் அவ்விடம் மங்கலாக தெரிய, சற்று நிமிடத்தில் எல்லாம் தன் முன்னே வீற்றிருந்த வீட்டை விழிகள் விரிய பார்த்தாள். அதை வீடு என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அரண்மனையைப் போலத்தான் காட்சியளித்தது. இதுபோல் ஒரு அரண்மனையை அவள் இதுவரை நேரில் கண்டதில்லை. இப்போதுதான் முதல் முறையாக நேரில் காண்கிறாள். இது என்ன இடம்? அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு? அதிர்ச்சியிலிருந்து குழப்பத்திற்கு மாறியவள் மனதில் யோசிக்க, அந்த நேரம் வெல்கம் டு அவர் பேலஸ் கயல் என்றவாறு அவளது ஒரு பக்க தோளை பற்றி மறு கையால் முன்னே செல்லுமாறு கூற, அவள்தான் விதிர்விதித்து போய் நின்றாள். என்னங்க இது? அவள் என்ன கேட்க வருகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன், இதுதான் நம்ம வீடு, இனி இங்கதான் நம்ம வாழப்போகிறோம் என சக்தி கூற, கயலின் முகத்தில் உச்சக்கட்ட அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியிலிருந்து அவள் மீளும் முன்னே இவர்களின் வருகைக்காக இத்தனை நேரம் காத்து கொண்டிருந்த மீடியாக்காரர்கள் சக்தியையும் கயலையும் சூழ்ந்து கொண்டு பல கேள்விகளை தொடுத்தனர். அந்த கேள்விகளின் மூலம் அவன் பல கோடி சொத்துக்கு சொந்தமானவன் என்பதை புரிந்து கொண்டாள் கயல். அவளுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அன்றைய நாளில் வந்து சேர்ந்தது. கயலை தோளோடு அணைத்தவாறே அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அசராமல் ஆங்கிலத்தில் சரளமாக பதில் கூறியதை பார்த்து கயலின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை உலகத்திற்கு தெரியப்படுத்தவே அவர்களை அவன்தான் வர சொல்லி இருக்கிறான் என்பதும் புரிந்தது. மிகவும் பெருமையாக விழிகளில் காதல் பொங்க, இவள் என் மனைவி கயல்விழி என்று அங்கு கூடியிருப்பவர்களுக்கு அவன் அறிமுகம் செய்த போது அவளுக்குள்ளும் அத்தனை பெருமிதமாகத்தான் இருந்தது. தான் ஒரு கோடீஸ்வரனின் மனைவியா? 1000 கோடி சொத்துக்கு உரிமை உள்ளவன் தான் எனக்காக சாதாரண ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தானா? அந்த நேரம் அவளது மனக்கண்ணில் இத்தனை பெரிய அரண்மனை வீடு இருந்தும் அவன் சாதாரண ஓட்டு வீட்டில் தங்கியது நினைவில் ஓடியது. வெயில் மழை என்றும் பாராமல் அலைந்து திரிந்து அவன் செய்த டெலிவரி வேலை, ஒருமுறை கணேஷ் விடுமுறை போட்டதால் கஸ்டமருக்கு ஓடி ஓடி அவன் செய்து கொடுத்த பரிமாறும் வேலைகள், ஒரு 5 ரூபாய்க்காக தான் அவனிடம் கேள்வி கேட்ட விதம், அவன் கடன் வாங்கிய 2000 ரூபாயை குத்தி காட்டி பேசியது என அனைத்தும் நினைவு வந்தவளுக்கு கண்ணீர் ஆறாய் பெருகியது. தான் ஒருவளுக்காக அவன் எத்தனை பெரிய காரியத்தை செய்திருக்கிறான். பணக்காரன் என் ஒருத்திக்காக செய்த இந்த காரியங்கள் அனைத்தும் அவளது காதலுக்காகவே என்பதை நினைக்க நினைக்க மனம் நீரூற்றாய் அவனின் மீதுள்ள நேசத்தை உமிழச் செய்தது. இடம் பொருள் என பார்க்காமல் தன் கணவனின் மார்பில் சாய்ந்து அவனுடனான அன்பில் நெகிழ்ந்து போனாள். அவன் நினைவில் உறைந்து போன கயல்விழி. முற்றும். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. மீண்டும் ஒரு அழகிய நாவலில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.